ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்ல தகப்பனே கிருபிக்கா ஸ்தோத்திரம் கிருபிக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபை 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 கிருபிக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு நன்றி. பயங்கரமான புயனி கொடிய அலையின் மத்தியே கோர பயங்கரமான புயனி கொடிய அலையின் மத்தியே காக்கும் கரை கொண்டு மாபி சேத்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரை கொண்டு மாபி சேத்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நாம் என்றும் போற்றி துதித்திடுவே. என் நேசரேசுவை நாம் என்றும் போற்றி துதித்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமென்று மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமென்று மாளாதே. அக்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்க்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. சுவை நாமேந்தோ போற்றி துதித்திடுவே. என் நேசரேசுவை நாமேந்தோ போற்றி துதித்திடுவே. தாய் தன் பாலகனையே மரபினோ நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மரபினோ நான் மறவேன் என்று சொன்னதா. தாத்தி என்னை அவ கை ஏந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். தாட்டி என்னைய கையில் ஏந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நாம் என்றும் போற்றி துதித்திடுவே. என் நேசரேசுவை நாம் என்றும் போற்றி துதித்திடுவே. பூமி அகில சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. பூமி அகில முன் சாட்சியாகவே
கட்டளையதா ஆவி ஆத்துமாவும் யாவும் இன்று தொண்டு செய்குவேன் ஆவி ஆத்துமாவும் யாவும் இன்று தொண்டு செய்குவேன் இயேசு என்னும் நாமமே நமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நாம் என்றும் போற்றி மதித்திடுவே என் நேசரேசுவை நாம் என்றும் போற்றி துதித்திடுவே. அல்லாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். हे प्रभु इस आशीर्वाद पाया हुआ इस महिमा भरे दिन के स्तुति हो। சமூகத்திலே கடந்து வந்து इस दिनों में आपके सम्मुख में आकर ஆராதித்த நாமத்தை மெய்ப்படுத்தும்படியாய் आपकी आराधना करके आपके नाम की महिमा சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் आपके सम्मुख की ओर देखने के लिए பாராட்டின கிருபைக்கு ஸ்தோத்திரம். आपने किया हुआ दया के लिए स्तुति। சமூகத்தில் வருகிற போலாம் விசாரித்து आपके चरणों में आते समय आप हमें पूछताछ करके ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். आप हमें आशीर्वाद करने वाले परमेश्वर हो। இந்த நாளிலே எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை हे प्रभु इस दिनों में रखे हुए आशीर्वादों को நிறைவாய் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். हमें बहुताइयों से देकर हमें आशीर्वाद करने के लिए विनती करते हैं। தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். पूरी रीति से नम्रता से பொறுப்பெடுத்துக் கொள்ளும். आप ही जिम्मा लीजिए। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. प्रार्थना करते अच्छे पिता। आमीन आमीन। राजा यीशु आए हैं सब मिलके गाएंगे ताली बजाएंगे। राजा यीशु आए हैं सब मिलके गाएंगे ताली बजाएंगे। खुशियाँ मनाओ खुशियाँ मनाओ चिंता छोड़ो स्तुति गाओ। खुशियाँ मनाओ चिंता
நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கிய இந்நாள் வரையுமே தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், தாங்கிய இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம்,
சீயோனை பணிந்துமே கிறிஸ்து சுராஜனாய் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமே கிறிஸ்து சுராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போர் சந்திக்கவே சுந்தரன் முகமே, சுந்தரன் முகமே. சிந்தை வைப்போர் சந்திக்கவே சுந்தரன் முகமே, சுந்தரன் முகமே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. லஜ்ஜாமனு சோதரம் 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 சோதரம். நல்ல தகப்பனே சோதரம், பரிசுத்த பிதாவே சோதரம், கிருபையுள்ளவரே சோதரம், தயவுள்ளவரே சோதரம், பைஷலாய் சோதரம், கிருபையுள்ளவரே சோதரம், இரக்கமுள்ளவரே மத்திரிக்கிறோம். பைஷலா ஏசுநாதா சோதரம் 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 சோதரம். நல்ல தகப்பனே மத்திரிக்கிறோம். பைஷலா நல்லாண்டவரே சோதரம், நல்லாண்டவரே சோதரம். பைஷலாடு மத்திரிக்கிறோம். நம்முடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. நல்லாண்டவரே சோதரம் 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 சோதரியா. பைஷலாடு நல்ல தகப்பனே நம்முடைய கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும், தயவு இறங்கட்டையா. நல்லாண்டவரே சோதரம் 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 சோதரம். ஏசுநாதா சோதரம் 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 சோதரம். பிரைஷலாட மத்திரிக்கிறோம். நல்லாண்டவரே சோதரம் 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 சோதரம். நல்ல தகப்பனே சோதரம் 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 சோதரம். பரிசுத்த பிதாவே உம்முடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே சோதரம், ஆவியானவரே சோதரம். அப்பனே சோதரம் 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 சோதரம். கருவியுள்ளவரே சோதரம், இரக்கமுள்ளவரே சோதரம், தயவுள்ளவரே ஏசுநாதா சோதரம் 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 சோதரம். நம்முடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது. ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். பரிசுத்த பிதாவே மத்திரிக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்கு நன்றியோடு மத்திரிக்கிறோம். इस आशीर्वाद पाए हुए अच्छे दिन की स्तुति हो। எங்களோடு ஆசீர்வதித்த கர்த்தர் अभी तक हमें आशीर्वाद किया परमेश्वर, தொடர்ந்து நம்முடைய கிருபை எங்களோடு இடைப்படட்டும். लगातार आपकी कृपा देके चले। எங்களோடு பேச நாங்கள் கேட்கிறோம். आप हमसे बातें कीजिए, हम सुनते हैं। எல்லாவற்றையும் தாட்டி ஒப்பு கொடுக்கிறேன். सारे चीजों को नम्रता से सौंपते தாழ்மையா हैं। ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. नम्रता से मांगते हैं हमारा अच्छे पिता। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। 115ஆம் சங்கீதம் 115वां भजन संगीता 12வது வசனத்தை வாசிக்கலாம். उसका 12 वचन पढ़ेंगे। 115ஆம் சங்கீதம் भजन संगीता 115 12வது வசனம். उसका 12 वचन पढ़ेंगे। கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், यहोवा ने हमें स्मरण किया है, அவர் ஆசீர்வதிப்பார். वो आशीष देगा।
இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், वो इजराइल के घराने को आशीष देगा ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். और वो हारून के घराने को भी आशीष देगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே जो पढ़े हुए शास्त्र के भागों पर ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर அவர் அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். वो उनकी प्रजा को आशीर्वाद करना ही उसका प्रिय है। தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். परमेश्वर की प्रजा को परमेश्वर आशीर्वाद करना ही उनका प्रिय है। ஆண்டவர் அவர் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर वो अपनी प्रजा को आशीर्वाद करता அப்ப है। வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே तो पढ़े हुए इस शास्त्र के भाग पर இரண்டு குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். दो परिवार को परमेश्वर आशीर्वाद करते हैं। அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், वो इजराइल घराने को आशीष कर देगा ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். और वो हारून परिवार को भी आशीर्वाद करता है। தேவன் அவர் ஜனங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்லாமல் परमेश्वर केवल अपनी प्रजा को आशीर्वाद करना ही नहीं, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறார், ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறார். और वो इजराइल घराने को भी आशीर्वाद करता है और हारून घराने को भी आशीर्वाद இஸ்ரவேல் करता है। குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பது காரணங்கள் என்ன? वो इजराइल घराने को आशीर्वाद करने का कारण क्या है ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க காரணங்கள் என்ன? और हारून के घराने को आशीर्वाद करने का कारण क्या है? இதற்கு அதிகமான காரணங்கள் இருக்கிறது. इसके लिए कई प्रकार के कारण हैं। ஆனால் சுருக்கமாக சொல்ல போனால் यदि गति रीति से कहेंगे तो இஸ்ரேல் ஜனங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். इजराइल लोग जो है परमेश्वर के द्वारा चुने गए लोग हैं। அவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், वे परमेश्वर की प्रजा है, அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், वे बुलाए गए हुए हैं, அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். वो अलग किए गए हुए हैं। இவ்விதமாக अनेक காரணங்கள் இருக்கிறது. इस प्रकार कई प्रकार के कारण हैं। ஆனால் சுருக்கமா சொன்னா लेकिन गति रीति से कहेंगे तो தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், वो परमेश्वर के द्वारा चुने गए लोग हैं। அதாவது தேவனால ரட்சிக்கப்பட்ட ஜனம். कहेंगे तो परमेश्वर के द्वारा उद्धार किए हुए लोग हैं। அப்போ தேவனால ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களை तो परमेश्वर के द्वारा उद्धार किए हुए परिवार தேவன் को ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर आशीर्वाद करता है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். वो हारून परिवार को भी आशीर्वाद करता है। ஆரோன் யாரு? तो हारून कौन है? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய சமூகத்திலே நின்று वो परमेश्वर के समूह में खड़े रहकर ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், परमेश्वर की आराधना करने वाला मनुष्य है। தேவனுக்கு துதிகளை செலுத்துகிறவன். परमेश्वर की स्तुति चढ़ाने वाले मनुष्य है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அப்ப महिमा। யார் தேவனை ஆராதிக்கிறார்களோ तो जो कोई परमेश्वर की आराधना அந்த करते हैं குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். वो परिवार पर को परमेश्वर आशीर्वाद करता है। ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று அவர்கள் துதிகளை செலுத்துகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள். परमेश्वर के लिए स्तुति और आराधना करने वाले लोग। அப்ப ஆண்டவராகிய தேவன் तो प्रभु परमेश्वर அவர் அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். वो अपनी प्रजा को आशीर्वाद करता அப்ப है। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். तो परमेश्वर के द्वारा चुने गए हुए उद्धार किए हुए उस परिवार को आशीर्वाद करता है தேவனை துதிக்கிற, ஆராதிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். और उसकी स्तुति और आराधना करने वाले परिवार को भी आशीर्वाद करता है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அப்ப ஆண்டவர் तो परमेश्वर கர்த்தருடைய தேவ ஜனங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். तो परमेश्वर अपनी प्रजा के परिवार को भी आशीर्वाद करता है। அன்று தாவீதின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். उस दिन दाऊद के घराने को परमेश्वर ने आशीर्वाद ஸ்தோத்திரம். किया। 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது दूसरे सामुएल की किताब 3 अध्याय में पढ़ते समय ஸ்தோத்திரம், அங்கே வாசிப்போமானால் वहां पर हम पढ़ेंगे तो சவுலின் குடும்பம் தாவீது குடும்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. साउल के घराने और दाऊद के घराने के बारे में இப்போ लिखा गया है। தாவீது குடும்பம் दाऊद का परिवार ஒவ்வொரு நாளும் वो प्रत्येक दिन வளர்ந்து வந்தது. वो बढ़ते गया। ஸ்தோத்திரம்.
தாவீது குடும்பம் வர வர பலத்தது. वो दाऊद का परिवार जो है आते आते प्रबल हुआ, சோத்திரம். சவுலின் குடும்பமும் பலவீனப்பட்டு போனது. लेकिन साउल का घराने है निर्बल हुए। தாவீது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. तो दाऊद के परिवार आशीर्वाद पाए, சோத்திரம். சவுல் குடும்பம் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறது. तो साउल के घराने वो आशीर्वाद को खो रहे थे। அப்ப ஆண்டவராகிய தேவன் तो प्रभु परमेश्वर அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். वो परिवारों को भी आशीर्वाद करता है। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, இந்த கடைசி நாளிலே நான் வந்திருக்கிறோம். इस अंतिम दिनों में हम आए हैं। நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை நோக்கி நாம் காணப்படுகிறோம். हम यीशु मसीह के आगमन में खड़े हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். परमेश्वर के आगमन की और हमारी नजर लगी हुई है। ஆண்டவராகிய தேவன் சோதரம் அவர் வருகிற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு वो परमेश्वर के आगमन में उसके आशीर्वादों को हम पाने के लिए கர்த்தர் குடும்பமாய் கர்த்தர் காண்கிற தேவனாகவே இருக்கிறார். वो परिवार देखने के लिए परमेश्वर चाहता है। அப்ப குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். तो पूरे परिवार हम आशीर्वाद पाए हुए रहना है குடும்பமாக தேவ சந்நிதியிலே காணப்பட வேண்டும். और पूरे परिवार रीति से हम परमेश्वर के चरणों में दिखाई देना है। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு तो परमेश्वर के आशीर्वादों को पाने के लिए நம் குடும்பங்களை தகுதிப்படுத்த வேண்டும். हम अपने परिवार को योग्य करना है। ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனை மட்டும் ஆசீர்வதிப்பது அல்ல, केवल परिवार में एक व्यक्ति को आशीर्वाद नहीं करता குடும்பம் है முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். और वो पूरे परिवार को आशीर्वाद करता है। ஓபேத் வீட்டிலே ओबेद के घर पे கர்த்தருடைய பெட்டி இருந்ததினாலே, परमेश्वर का संदूक था, इसीलिए கர்த்தருடைய பெட்டி இருந்ததினாலே परमेश्वर का संदूक था, इसीलिए அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார். वो घर को परमेश्वर ने आशीर्वाद किया। இப்போ ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி तो परमेश्वर की जो वाचा का संदूक சோத்திரம் அந்த வீட்டுக்குள்ள இருந்ததினாலே वो उस घर पे था, इसीलिए அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். उस घर को परमेश्वर ने आशीर्वाद किया। சோத்திரம். ஒரு புறஜாதி மனுஷனாயிருந்த சகேவு என சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், एक अन्य जाति जो जकई कहलाना मनुष्य, அந்த வீட்டுக்குள்ள இயேசு சென்றதனால उस घर पे परमेश्वर यीशु जाने के बावजूद அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். उस घर को परमेश्वर ने आशीर्वाद किया। இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். आज से इस घर को उद्धार आया कर परमेश्वर ने कहा। விதமாக வேதத்தில் अनेक குடும்பங்களை इस प्रकार கர்த்தர் ஆசீர்வதித்து இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். तो इस प्रकार शास्त्र में कई प्रकार के घराने को परमेश्वर ने आशीर्वाद किया करके हम देख सकते हैं। அப்போ இந்த நாட்களிலே तो इस दिनों में நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். तो हमारे परिवार भी आशीर्वाद पाए समान होना चाहिए। என்னுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்தாலே நிரம்பி இருக்க வேண்டும். तो हमारे परिवार आशीर्वादों से भरे हुए रहना है। ஆகையினால தான் ஆண்டவர் इसलिए परमेश्वर நம்மை நினைத்திருக்கிறார். वो हमें याद किया है, அவர் ஆசீர்வதிப்பார். वो आशीर्वाद करेगा। அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். वो इस्राएल परिवार को அவர் आशीर्वाद करेगा ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். और वो हारून परिवार को भी आशीर्वाद करेगा। அப்போ இந்த நாட்களிலே तो इस दिनों में நம்மை தேவன் குடும்பமாக ஆசீர்வதிக்க தேவன் தெரிந்து கொண்டார். तो हमें परमेश्वर पूरे परिवार के साथ आशीर्वाद करने के लिए चुन लिया ஒரு है। குடும்பத்திலே 4 பேர் 5 பேர் இருக்கிறோம். एक परिवार में 4 या 5 व्यक्ति है, அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். तो वो पूरे परिवार संग आशीर्वाद पाए हुए ஆவிக்குரிய होना है। பிரகாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். आत्मिक प्रकार आशीर्वाद पाना है சரீர பிரகாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க और வேண்டும். शारीरिक प्रकार भी आशीर्वाद पाए रहना சில है। குடும்பங்களை சபைக்கு வருகிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை. कई परिवार कलीसिया में आने के बावजूद भी वे आशीर्वाद पाए हुए नहीं रहते हैं। அவர்கள் சத்தியத்தை அறிந்தும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. वे सत्य को जानने के बावजूद भी आशीर्वाद नहीं पाते हैं। ஆண்டவராகிய தேவனை அறிந்தும் ஆசீர்வாதங்கள் குடும்பத்திலே காணப்பட முடியவில்லை. परमेश्वर को स्वीकार करने के बावजूद भी आशीर्वाद उनके परिवार में नहीं दिखाई देता है। அப்போ குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு तो परिवार आशीर्वाद पाने के लिए நாம் என்ன செய்ய வேண்டும் हम क्या करना है, என்பதை குறித்து इसके बारे में வேதத்திலே ஒரு குடும்பத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். शास्त्र में एक परिवार के बारे में हम जान सकते हैं। அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே प्रेरितों की किताब पर 10वें अध्याय पर சோத்திரம் அங்கே
கொர்நேலியுன்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். यहाँ पर कोर्नेलियुस के नाम एक मनुष्य के बारे में देख सकते हैं। அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். उस परिवार को परमेश्वर ने आशीर्वाद किया। அந்த கொர்நேலியு ஒரு புறஜாதி மனுஷனாயிருந்தும் इस कोर्नेलियुस एक अन्य जाति होने के बावजूद அந்த கொர்நேலியை கர்த்தர் குடும்பமாக தேவன் ஆசீர்வதித்தார். उस कोर्नेलियुस के परिवार को परिवार रीति से परमेश्वर ने आशीर्वाद किया। ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால் प्रेरितों की किताब 10वां अध्याय निकाल लेंगे तो 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே 10वां अध्याय के 4वां वचन में அந்த குடும்பம் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது उस परिवार किस प्रकार से आशीर्वाद पाया है என்று நாம் பார்ப்போமானால் यदि हम देखेंगे तो அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर लिखा गया है ஸ்தோத்திரம். 4வது வசனத்திலே 4वां वचन में அந்த குடும்பத்திலே ஏறெடுத்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது. उस परिवार में उठाया गया विनती सुनी गई। 3வது வசனத்திலே और 3वां वचन में தேவதூதன் பிரத்யட்சமாய் கடந்து வந்தான். स्वर्ग का दूत स्पष्ट रूप से उसके घर पर उतर आया। 25வது वசனத்திலே और 25वां वचन में தேவதூதன் கடந்து வந்தான். और स्वर्ग दूत वहां पर आया। 44வது வசனத்திலே और 43वां वचन में கர்த்தருடைய வசனங்கள் கடந்து வந்தது. और परमेश्वर का वचन आया। 47 வரைக்கும் வாசித்து பார்க்கிற பொழுதோ 47 तक पढ़ते समय பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். पवित्र आत्मा की अभिषेक को उन्होंने இன்னும் पा நாம் लिया। தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் और लगातार हम पढ़ते समय வீட்டார் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். वो अपने घर वाले सारे उस बपतिस्मा அந்த लिए। குடும்பம் முழுவதுமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது. वो सारे परिवार आशीर्वाद पाए गए। அது மட்டுமல்லாமல் केवल उतना ही नहीं அங்கே கூடி வந்த அவருடைய சொந்த ஜனங்களும் நண்பர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். और वहां पर आए गए हुए उनके रिश्तेदार और सारे दोस्त यारी भी நம்முடைய उद्धार குடும்பம் पाए। மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதாது. केवल अपना परिवार आशीर्वाद पाना ही काफी नहीं है, ஆனால் நம்மை சார்ந்து சூழ்ந்து இருக்கிற குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். और हमारे संग घेरे हुए हमारे परिवार रिश्तेदार भी वो भी நம்மை उद्धार சார்ந்து पाना है। இருக்கிற உற்றார் பெற்றார்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். हमारे घेरे में रहने वाले सारे रिश्तेदार भाई बंधु भी அப்ப उद्धार இந்த पाना है। கொர்நேலியு என்கிற மனுஷன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. ये एक कोर्नेलियुस मनुष्य वो इजराइल नहीं है, ஒரு ஆரோன் குடும்பத்தை சேர்ந்தவனும் அல்ல. वो हारून परिवार का भी नहीं है, இவன் ஒரு புறஜாதியான். ये एक अन्य जाति मनुष्य। புறஜாதியானா இருந்தாலும் கூட ये अन्य जाति मनुष्य होने के இவன் बावजूद எப்போதும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவனா இருந்தான். वो निरंतर परमेश्वर की ओर प्रार्थना करने वाला मनुष्य தான था। தர்மம் செய்கிறவனா இருந்தான். दान धर्म करने वाला मनुष्य இது भी था। தேவ சந்நிதியில் போய் எட்டின உடனே ये परमेश्वर के चरणों में पहुंचते ही தேவன் அவன் ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने उसकी प्रार्थना அவனை को सुना। தூதனை அனுப்பினார். वो दूत को भेजा ஊழியனை और அனுப்பினார். सेवक को भेजा, வசனத்தை அனுப்பினார். वचन को भेजा அபிஷேகத்தை और அனுப்பினார். अभिषेक को भी दिया, குடும்பமாக ஞானஸ்தானத்தை பெற்றுக் और கொண்டார்கள். पूरा परिवार बपतिस्मा लेने के लिए கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, तो प्यारे मसीह के लोगों, சரீரத்தின்படியும் அவன் ஆசிரிக்கப்பட்டவனாயிருந்தான். ये शारीरिक प्रकार भी आशीर्वाद पाया அநேக मनुष्य था। மக்களுக்கு தான தர்மம் செய்து கொண்டிருந்தான். और कई लोगों के लिए दान धर्म करने वाला मनुष्य था, அப்ப ஆவியின்படி ஆசிரிக்கப்பட்டவனாயிருக்கிறான். और वो आत्मिक रीति से भी आशीर्वाद पाया मनुष्य था, சரீரத்தின்படியும் और ஆசிரிக்கப்பட்டவனாயிருக்கிறான். शारीरिक प्रकार से भी वो आशीर्वाद पाया मनुष्य இந்த था। மகிமையான நேரத்திலும் கூட ये महिमा भरे समय में भी நம்முடைய குடும்பம் இவ்விதமாய் ஆசிரிக்கப்பட்டிருக்கிறதா? हमारी परिवार क्या इस प्रकार आशीर्वाद पाया है? நம்முடைய குடும்பங்கள் இவ்விதமாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து இருக்கிறதா? क्या हमारे परिवार इस प्रकार की आजादी पाए ஒரு हैं क्या? நிமிஷம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். एक पल के लिए हम उसे सोच कर देखना है। நாம் சபைகளுக்கு சென்று எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? हम कलीसिया में जाके कितने साल हो நாம் चुका है? இயேசுவை அறிந்து எத்தனை வருஷங்கள் ஆகிறது? हम यीशु को जान के कितने साल हो चुका है? இயேசுவின் பிள்ளையாக மாறி எத்தனை நாட்கள் ஆகிறது? और यीशु के संतान बनकर कितने दिन हो चुका है? சோத்திரம். ஆண்டுகள் கடந்து போனாலும் நாட்கள் கடந்து போனாலும் साल और दिन बीत गया तो भी நம்முடைய குடும்பங்கள் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. हमारी परिवार अभी तक आशीर्वाद को पा नहीं पाए हैं। அப்போ இந்த கொர்நேலியு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ये कोर्नेलियुस परिवार आशीर्वाद को पाने के இந்த लिए கொர்நேலியு குடும்பத்தில் காணப்பட்ட காரியங்கள் என்ன इस कोर्नेलियुस के घर पे दिखाई देने वाले कार्य क्या என்பதை था, குறித்து इसके बारे में சில காரியங்களை உங்களுக்கு நான் சோத்திரம் வசனங்களை
மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். कुछ कार्य को इस वचन के द्वारा आपको बताना चाहता हूँ. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். அதே அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே उसी प्रेरितों की किताब 10वां अध्याय पर சோத்திரம் நாம் எடுத்துக்கொள்வோமானால் हम निकाल लेंगे तो சோத்திரம் அங்கே வாசிக்கிற பொழுதோ वहाँ पढ़ते समय இரண்டாவது வசனத்தை வாசிப்போமானால் दूसरे वचन में हम पढ़ते समय அவன் தேவ பக்தி உள்ளவனும் वो परमेश्वर का भक्त தன் था, வீட்டார் அனைவரோடும் अपने सारे घराने समेत தேவனுக்கு பயந்தவனமாயிருந்து वो परमेश्वर का डर मानकर ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து और लोगों को बहुत से दान धर्म எப்பொழுதும் தேவனுக்கு ஜெபித்துக் கொண்டிருந்தான். वो बरोबर परमेश्वर से प्रार्थना करता था. ஹல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் वो परमेश्वर का भक्त था தன் வீட்டார் அனைவரோடும். और सारे घराने समेत. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की தன் महिमा हो. வீட்டார் அனைவரோடும். अपने सारे घराने समेत. அப்போ தன் வீட்டார் அனைவரோடும் என்று சொன்னால் तो सारे घराने समेत कहेंगे அவர்கள் तो ஒருமனப்பட்டவளாய் இருந்தார்கள். वे लोग एक मन के समान दिखाई தன் दिए. வீட்டார் அனைவரோடும் वो अपने घराने समेत அவர்கள் எல்லா காரியத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். वे सारे कार्य को उन लोगों ने ஜெபம் பண்ணுவதிலே प्रार्थना करने में ஒரு மனம், एक मन, தேவனுக்கு பயந்து நடப்பதிலே परमेश्वर का भय मान के அதிலே चलने में ஒரு மனம், उसमें भी एक मन, தர்மம் செய்வதிலே और धर्म कार्य ஒரு करने में மனம், उसमें भी एक मन, சோத்திரம் ஜெபம் பண்ணுவதிலே और प्रार्थना करने में அவர்கள் भी ஒரு மனம். उनके लिए एक मन था. ஆகினால इसलिए இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ये परिवार आशीर्वाद पाने के लिए இந்த குடும்பத்திலே ஒரு மனம் நிலைத்திருந்தது. इस परिवार में एक मनता बना था. இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ये परिवार आशीर्वाद पाने के இந்த लिए கொன்னிலுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட ये कोर्नेलियस परिवार आशीर्वाद पाने के लिए குடும்பத்திலே ஒரு மனதை நிலைநாட்டினார்கள். एक मनता को उन लोग ने स्थिरता ஒரு किया மனமாய் வாழ்ந்தார்கள். और एक मनता के साथ उन्होंने जिया. சோத்திரம். இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். तो आज हम जरा सोच कर देखेंगे நமக்குள்ளே நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு மனம் இருக்கிறதா? क्या हमारे अंदर हमारे परिवार के अंदर एक मन है क्या? நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒருமனப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? हमारी पारिवारिक जीवन में क्या हम एक मन के साथ எல்லா जी रहे हैं? காரியங்களிலும் सारे कार्यों में. ஹல்லேலூயா. हालेलुया. சரீரத்துக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், शारीरिक प्रकार के कार्य और आत्मिक जीवन के कार्य எல்லா में, காரியங்களிலும் सारे कार्यों में இவர்கள் ஒருமனப்பட்டவளாயிருந்தார்கள். ये लोग एक मन के साथ தேவ दिखाई दिए. பக்தியை பார்த்தா ஒரு மனம், परमेश्वर की और देखे तो एक मन, சோத்திரம். அவர்கள் பயந்து நடப்பதிலே ஒரு மனம், वो भय मान के चलने में एक मन, அவர் தர்மம் செய்வதிலே ஒரு மனம், और दान करने में भी एक मन, ஜெபிப்பதிலே ஒரு மனம், और प्रार्थना करने में एक मन, எல்லாவற்றிலும் ஒரு மனமா இருந்தார்கள். सब कार्यों में एक मन में थे. ஆகையினாலதான் इसलिए அந்த ही குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. इस परिवार को परमेश्वर ने அந்த आशीर्वाद दिया குடும்பத்துக்கு தரிசனம் கடந்து வந்தது. और इस परिवार में दर्शन அந்த उतर कर आया குடும்பத்துக்கு ஊழியக்காரன் கடந்து வந்தான். और उस परिवार में सेवक भी आ गया அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் வசனங்கள் அனுப்பி தந்தாரு. और उस परिवार को परमेश्वर ने वचन को भी அபிஷேகத்தை भेज அனுப்பி दिया और தந்தாரு. अभिषेक को भी भेज दिया. அப்ப ஒரு மனம் இருந்தா तो एक मन होगा तो எவ்வளவு காரியம் கடந்து வருகிறது. इतने प्रकार के कार्य आता அப்ப है. இதனால் சிந்தித்து பார்க்கலாம். तो इस दिनों में हम सोच कर देख எத்தனை सकते हैं வருஷம் விசுவாசியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். कितना साल से हम विश्वासी எத்தனை बनकर जी रहे हैं ஆண்டுகளமா சபைக்கு போயிருக்கிறோம். और कितने सालों से हम कलीसिया में எத்தனை जा रहे வருமா हैं சத்தியத்தை கெடுக்கிறோம். और कितना सालों से हम ஆனா सत्य को सुन நமக்குள்ள रहे हैं. ஒரு மனம் இல்லையே. लेकिन हमारे अंदर एक मन नहीं है. புருஷன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்லையே. पति पत्नी में एक मन नहीं है. ஒரே குடும்பத்தில் இருக்கிறார்கள். एक ही परिवार में है. மனைவி புருஷனும் பேச்சுவார்த்தை இல்லை. पति पत्नी के अंदर बातचीत नहीं சில है. குடும்பத்திலே कई परिवारों में சோத்திரம் மனைவி தனியே சமையல் இருக்கும், புருஷன் தனியே சமையல் இருக்கிறது. पत्नी के लिए पति के लिए अलग अलग सा रसोई होता है. சோத்திரம் சமையல் செய்கிறார்கள். वो रसोई में खाना पकाते हैं. சோத்திரம் அவர்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தால் இரு சமையல் நடக்கிறது. वो एक ही परिवार में लेकिन वो अलग अलग खाना पकाते हैं. சோத்திரம் சில குடும்பத்தில் பார்க்கிற பொழுதோ कई परिवार में देखते समय மனைவி பேச மாட்டா, புள்ளியும் பேச மாட்டா, புருஷனும் பேச மாட்டார்கள். वो पत्नी भी बात नहीं करती है, बच्चे भी बात नहीं करते और ஏதோ पति भी नहीं बात करते. மும்பையில சொல்லுவார்கள், மும்பையில இருக்கிறது ये मुंबई में है. பொங்கல் வீடு என்று சொல்லுவார்கள். यहाँ पर वो एक प्रकार के घर कहते हैं. ஹalleluya.
मेस का घर कहते Hallelujah. हैं। हालेलुया। பொங்கல் வீடு என்று சொல்லுவாங்க. वो मेस का घर कहते हैं। சோத்திரம் வருவான் போவான் आता है जाता है आता है जाता है। சோத்திரம் 10 பேர் வரும் 10 பேர் தனித்தனியா போயிட்டே இருப்பான். वो 10 जन आएगा 10 जन अपने அது अलग अलग மாதிரி जाएंगे। சில வீடு எல்லாம் பொங்கல் வீடா இருக்கிறது. उसी समान कई लोगों का घर मेस के சில समान है। வீடு லாட்ஜிகளா இருக்கிறது. कई लोगों का घर लॉज के समान है। சோத்திரம் வருது போவது आना जाना, சோத்திரம் தின்னுவது குளிப்பது वो आना नहाना, சோத்திரம் சாப்பிடுவது குளிப்பது खाना खाना और नहाना, இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. इस प्रकार ही जीवन जी रहे ஆனா हैं। கேட்டா இவங்க ஆவிக்குரியவர்கள், लेकिन कहेंगे तो ये आत्मिक அது जीवन இவங்க है। பெந்தகோஸ்துன்னு वो சொல்லுகிறார்கள். भी ये लोग बेंदगोस அவங்க कहकर குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலையே. तो परिवार आशीर्वाद नहीं पाया குடும்பம் है। ஆசீர்வதிக்கப்படுவதற்கு परिवार आशीर्वाद पाने के ஒரு लिए வாழ்க்கை ஜீவித்துல आपके जीवन में जिंदगी பரிசுத்தமா में வாழ்ந்தா போதாது, केवल पवित्रता से जिएंगे तो काफी விசுவாசமா नहीं, வாழ்ந்தா போதாது. विश्वास के साथ जिएंगे तो काफी नहीं है। 24 மணி நேரம் முக்காடு போட்டுக்கிட்டு ஆண்டவர் புலம்பிட்டு இருந்தா போதாது. और 24 घंटा घुटना डालकर परमेश्वर करके विलाप करेंगे तो वो काफी नहीं சோத்திரம், है। உன் வாழ்க்கையில ஒரு மனம் தேவை, आपके जीवन में एक मन चाहिए, உன் குடும்பத்துல ஒரு மனம் தேவை, आपके परिवार में एक मन चाहिए। உன் வாழ்க்கையில திருமணமாகி புருஷனுடைய வாழ்க்கையில பேசி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, आपके जीवन में शादी होकर पति के साथ बात करके कितने உன் साल हो மனைவியோட गए, பேசி எத்தனை நாட்கள் ஆகிறது, आपके बहू के साथ बात करके कितने உன் दिन हो गए, பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசின எத்தனை நாட்கள் ஆகிறது. आपके बच्चों के साथ बैठ के कितने दिन हो गया। சோத்திரம், அன்பு பெற்றோர்களே, प्यारे माता உங்க पिता, பிள்ளைகளோட நீ அமர்ந்து உட்கார்ந்து நீ பேசி எத்தனை நாட்கள் ஆகிறது. आपके बच्चों के साथ बैठकर बात करके कितने दिन बीत அன்றைக்கு உன் चुके। பிள்ளைய பிறந்த போது கையில தூக்கி கொஞ்சின, उस दिन आपका बच्चा पैदा होते आपके हाथ में அன்றைக்கு उठाकर उसे இன்றைக்கு चूमा। உன் பிள்ளை வளர்ந்திருக்கிறான், लेकिन आज आपका बच्चा உன் बड़ा பிள்ளை हुआ இன்னைக்கு है, வளர்ந்திருக்கிறான். आज बच्चे बढ़ चुके அவனோட हैं, உன்னால உட்கார்ந்து 2 நிமிஷம் பேச முடிகிறதா? उसके साथ बैठकर क्या 2 मिनट बात कर सकते हो क्या? சோத்திரம், உன்னால முகத்தை பார்த்து உன்னால் பேச முடிகிறதா? आप चेहरा देखकर उसे बात नहीं कर पाते, ஏதோ அடுத்த ஆளுடைய பிள்ளைகளை போல ऐसे कि दूसरे நீ बच्चे के समान நடத்தப்படுகிறாயே. आप उसे चलाते हो। இப்படி வாழ்க்கை நீ ஜெபம் பண்ணுகிறாய். तो इस प्रकार की आप प्रार्थना சில करते हो। பிரசங்கமே பண்ணுகிறார்கள், कई लोग प्रचार भी சில करते பேர் हैं, ஊழியமே செய்கிறார்கள். कई लोग सेवकाई भी करते हैं। இப்படிப்பட்ட காரியம் செய்வதனால் எப்படி உன் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்? इस प्रकार कार्यों के दौरान कैसे आपका परिवार எப்படி உன் आशीर्वाद पाएगा? குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்? कैसे आपके आशीर्वाद पाएंगे? எப்படி உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? कैसे आपके बच्चे भी आशीर्वाद உன் पाएंगे? குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் முதலாவது உன் குடும்பத்தில் ஒரு மனதை உண்டாக்கு. आपके परिवार में आशीर्वाद पाने के लिए पहले आपके घर में உன் एक मनता குடும்பம் हो। வருகைக்கு தகுதிப்பட வேண்டும். உன் குடும்பத்தில் ஒரு மனதை உண்டாக்கு. आप परमेश्वर के आगमन में तैयार होना तो आपके घर में पहले एक मनता சோத்திரம், को तैयार முகத்தை முகத்தை பார்த்து பேசி எத்தனை வருஷங்கள் ஆகுது? कीजिए। एक दूसरे का चेहरे को देखकर बात करके कितने दिन சோத்திரம், बीत மனைவி गए हैं? முகத்தை பார்த்து புருஷன் முகத்தை பார்த்து பிள்ளைகள் முகத்தை பார்த்து பேசி எத்தனை நாட்கள் ஆகிறது? पत्नी का चेहरा, पति का चेहरा और बच्चों का चेहरा का देखकर बात करके कितने दिन बीत இதுவரைக்கும் गए? நீ செவுத்தை பார்த்து பேசி கொண்டிருக்கிறாய். अब तक आप दीवार को देखकर बात करते हो। இதுவரைக்கும் நீ அடுப்பு பார்த்து பேசி अब கொண்டிருக்கிறாய். तक आप चूल्हे को देखकर बात करते हो। இதுவரைக்கும் நீ பிரிட்ஜியை பார்த்து பேசி अब கொண்டிருக்கிறாய். तक आप फ्रिज को देखकर बात करते हो। இதுவரைக்கும் ஏதோ ஒரு பொருளை பார்த்து பேசி अभी கொண்டிருக்கிறாய். तक कोई तो वस्तु को देखकर आप बात करते हो। நேரடியாய் உன் மனைவியோடு பேச முடியவில்லை, आमने सामने अपने पति की ओर देखकर बात नहीं நேரடியாய் कर पाते। புருஷனோடு பேச முடியவில்லை, और आमना सामने आपके पति के साथ बात नहीं நேரடியாய் करते। பிள்ளைகளோடு பேச और முடியவில்லை. आमने सामने आपके बच्चे को देखकर बात नहीं இந்த कर पाते। ஒரு மன வாழ்க்கையில சீர்கேடு கொண்டு வருகிறபடியினாலே तो ये एक मनता आपके जीवन में बिगड़ता है, ஒருத்தர் इसलिए மூஞ்சி பேசுவதில்லை, एक दूसरे का चेहरा को ஆனா देखकर बात नहीं करते हो। ஜெபிக்கிறோம், लेकिन प्रार्थना करते வேதத்தை हैं, வாசிக்கிறோம், शास्त्र को पढ़ते हैं, சோத்திரம், ஆவியில நிரம்புகிறோம், आत्मिक में भरते हैं, சோத்திரம், ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்றோம், परमेश्वर बात करता है ஆண்டவர் कहते हैं, சொப்பனத்தை காட்டினாருன்னு சொல்றோம், परमेश्वर स्वप्न को दिखाता है कहते சோத்திரம், हैं, என்னென்ன வெளிப்பாடு கிடைக்குன்னு சொல்றோம். और किस प्रकार की ஆனா प्रकटीकरण புருஷனோடு मिलता है। பேசலையே, लेकिन पति के साथ बात புருஷன் नहीं ஒன்று பிரிந்து கிடக்கிறானே, और पति से अलग रहते हो பிள்ளைகள் ஒன்று பிரிந்து और கிடக்கிறது. बच्चों से जीवन अलग रहता है சோத்திரம், இதை आपका। ஆண்டு உணர்த்தவில்லையா? क्या इसे आप परमेश्वर மனைவி स्मरण नहीं ஒன்று मिला? பிரிந்து இருக்கிறாளே, पत्नी आपसे बिछड़ी हुई பிள்ளைகள் है, ஒன்று பிரிந்து இருக்கிறாளே, बच्चे भी आपसे बिछड़े இதை हुए हैं। கர்த்தர் உன்னோடு உணர்த்தவில்லையா? ये परमेश्वर आपसे இதை स्मरण नहीं கர்த்தர் दिलाया, உனக்கு காட்டவில்லையா? ये परमेश्वर आपको नहीं இதை உன்னோடு दिखाएगा, பேசவில்லையா? ये परमेश्वर आपसे बात नहीं சற்று किया क्या? சிந்தித்து பார். जरा सोच कर இந்த देखिए, கடைசி நாட்களிலே इस अंतिम दिनों में விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறது. विश्वासी परिवार आशीर्वाद को खो रहे हैं। கடைசி நாட்களிலே इस अंतिम दिनों में விசுவாச குடும்பங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறது. विश्वासी परिवार परमेश्वर के आशीर्वाद को खो அன்று रहे हैं। தாவீது, அன்று சவுல் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனது போல जिस प्रकार उस दिन साउल की परिवार निर्बलता हो रही இன்றைக்கு थी, குடும்பங்கள் பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. आज परिवार में निर्बलता दिखाई दे ஒரு रहा है। மனம் இருந்தா தாயா ஜெபம் கேட்கப்படும். एक मनता होगा तो ही प्रार्थना
सुनी जाएगी। சோத்திரம். மத்திய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது मत्ती के 18वां अध्याय 19 சோத்திரம், पद समय ஒரு மனம் இருந்தா தான் உன் ஜெபம் கேட்கப்படும். एक मन होगा तो ही आपकी प्रार्थना सुनी ஆண்டவர் जाएगी। அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. परमेश्वर अच्छी रीति से कहा சோத்திரம், गया है। எத்தனை முறை இந்த வசனத்தை வாசித்து இருக்கிற, कितने बार आप इस वचन को எத்தனை पढ़े हो, முறை சபையில இதை குறித்து பிரசங்கம் கேட்டு இருக்கிற. कितने बार इसके बारे में प्रचार சோத்திரம், सुने हो। அல்லாமல் உங்களில் 2 பேர் नहीं तो भी आप में 2 जन தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் आप मांगने वाले किसी प्रकार के பூமியிலே कार्य ஒரு மனப்பட்டு இருந்தால் पृथ्वी में आप एक मन होंगे तो பரலோகத்திற்கிற என் பிதாவினால் वो स्वर्ग में அது होगा पिता के உங்களுக்கு द्वारा, உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். वो तुम्हारे लिए होगा कर मैं तुमसे कहता சோத்திரம், हूँ। பூமியிலே ஒரு மனப்பட்டு இருந்தா, पृथ्वी में आप एक मन होंगे तो நீ வாழ்க்கையில ஒரு மனம் இருந்தா தான் நீ கேட்கிற காரியங்கள் நடக்கும். आपके जीवन में एक मन होगा तो ही आप मांगने वाले कार्य आपके लिए दिए அப்ப जाएगा। யோசித்து பாருங்க. आप सोच நீ के ஒரு देखिए, மனம் இல்லாம புருஷனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு உன் சொந்த பந்தத்தோடு நீ பேசாம சண்டை போட்டுக்கிட்டு எத்தனை முறை ஜோம் அதெல்லாம் கேட்டு இருக்குமா? ये सोच के देखिए, आप एक मन ना होते हुए आपके पति के साथ எத்தனை முறை पत्नी के साथ கண்ணீர் விட்டு புலம்பி இருக்கிற, आप कितने बार आंसू எத்தனை விட்டு உபவாசம் இருந்திருக்கிற, कितने दिन उपवास किए हो, ஆவியில் ஒரு ஜோம் பண்ணி இருக்கிற. आत्मा में भर के இதெல்லாம் प्रार्थना கத்த किए கேட்பாரா? हो। ये सब क्या परमेश्वर सुनेगा? Nothing. नहीं सुनेगा। ஆண்டவர் கேட்க மாட்டார். परमेश्वर नहीं सुनेगा। பிசாசு கேட்டு இருப்பான், शैतान सुना होगा, சத்துரு கேட்டு இருப்பான். शत्रु सुना होगा। சத்துரு பிரிக்கவே வந்தவன், शत्रु अलगपन करने के लिए आया சத்துரு हो। உன்னை பிரிக்கவே வந்தவன். शत्रु आपको अलग करने आया है, ஆண்டவர் கேட்பதுக்கு சான்ஸ் கிடையாது. लेकिन परमेश्वर सुनने के लिए कोई चांस பிசாசு नहीं। கேட்டு பிசாசு தான் பதில் சொல்லுவான். शैतान सुनकर आपको शैतान ही उत्तर देगा। ஆகிய நாளில வஞ்சிக்கப்பட்டு போகாதங்க. इसलिए आप आज धोखा मत நீங்கள் खाइए। வஞ்சிக்கப்பட்டு போகாமல் आप धोखा मत खाते கர்த்தருடைய हुए ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு परमेश्वर की आशीर्वाद இன்றைக்கு को உன் पाने के लिए குடும்பத்தில் உட்கார்ந்து आपके परिवार ஒரு में மனதை உருவாக்கி கொள்ளுங்க. एक मनता को उत्पन्न कर ஒரு लीजिए। மனம் இருந்தா தாயா, एक मन होगा तो ही, ஒரு மனம் இருந்தா தான் एक मन होगा ही சோத்து வாழ்க்கை ஜீவியத்துல आपके जीवन में சத்துரு ஜெயிக்க முடியும். शत्रु पर आप विजय पा सकते சத்துரு हो। ஜெயிக்க முடியும். शत्रु पर विजय पा सकते உன் हो। குடும்பத்துல आपके परिवार में சத்துரு शत्रु जो है கட்சிக்கிற சிங்கம் போல உலாவிக் கொண்டு இருக்கிறான். वो गरजने वाले सिंह के समान वो मंडला रहा है। அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், इसलिए संसार में कहावत சோத்து कहते हैं, ஊரு 2 பட்டா கூத்து அடிக்கி கொண்டாட்டம். वो शहर 2 होगा तो वो नाच गाने के लिए आसान சோத்திரம், होगा। நீ 2 பட்டேனா आप 2 मन होंगे உன் तो குடும்பம் 2 போச்சேனா आपका परिवार 2 होगा तो யாருக்கு சந்தோஷம்? किसके लिए आनंद होगा? சத்துருக்கு சந்தோஷம். वो शत्रु के लिए खुशी होगा। சத்துரு நல்ல வேட்டையாடுவாயா? शत्रु अच्छा वो हंसते சோத்திரம், रहेगा। புருஷனை வேட்டையாடுவான், वो पति को घात करेगा பிள்ளைய और வேட்டையாடுவான், बच्चे को घात करेगा, பையனை வேட்டையாடுவான், बच्चे को घात करेगा பசு மனைவியை வேட்டையாடுவான். और पत्नी को घात करेगा। எல்லாம் தனித்தனி லைன் போடுவாயா? सबके लिए अलग अलग से लाइन சோத்திரம், लगाएगा वो। தனித்தனி லைன். सबके लिए अलग अलग लाइन। குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்க உடனே, परिवार में जो अलग குடும்பத்தில் ஒற்றுமை ஒரு மனம் கெட்டு போன உடனே, परिवार में एक मनता बिगड़ते சோத்திரம், समय இவன் தனி லைன் போடுவான் மொபைல்ல, ये अलग से एक मोबाइल में பையன் தனி लाइन லைன் போடுவான், डालेगा। लड़का अलग से लाइन மனைவி डालेगा, தனி லைன் போடுவா, पत्नी भी लाइन புருஷன் डालेगी தனி லைன் और போடுவான், पति भी अलग लाइन பொண்ணு डालेगा தனி லைன் போடுவா. और बच्चा भी अलग लाइन சோத்திரம், डालेगा। பொழுது வெஞ்ச பொழுது போனவங்க லைன் போட்டு உட்கார்ந்து மொபைல்ல. वो सुबह से लेकर शाम तक मोबाइल में लाइन डालते रहेंगे। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की சத்துரு महिमा। ஜெயிக்கவே முடியாதுயா. वो शत्रु विजय नहीं சத்துரு पाएगा। ஜெயிக்க முடியாது. शत्रु विजय நீ नहीं पाएगा। என்னதான் ஆவியில நிரம்பினாலும், आप कितना भी என்னதான் आत्मिक அந்நிய பாஷை பேசினாலும், कितना भी अन्य நீ भाषा बोले, என்னதான் வெள்ளை துணி போட்டாலும், कितना भी सफेद நீ कपड़ा என்னதான் डालो, எல்லாத்தையும் கழட்டினாலும், कितना भी सब कुछ உனக்குள்ள निकाले, குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை என்றால், आपके अंदर आपके परिवार का एक मन नहीं உனக்குள்ள होगा तो குடும்பத்தில் ஒரு மனம் இல்லைன்னா, आपके परिवार में एक சோத்திரம், मन नहीं உன் होगा குடும்பம் तो ஒரு நாளும் தலைக்காது. आपके परिवार कभी फंसेगा नहीं, ஒரு நாளும் தலைக்காதுயா. कभी वो प्रफुल्लित नहीं होगा, ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்படாது. कभी भी आशीर्वाद नहीं ஒரு पाएगा, நாள் நன்மை பெற்றுக்கொள்ள और முடியாது. कभी भी भलाई को नहीं கர்த்தர் पाएगा। வரப்போகிறார். परमेश्वर आने உன் वाला है। குடும்பத்தை சரிப்படுத்திக் கொள். आपके परिवार को ठीक கர்த்தர் कर लीजिए। வரப்போகிறார். परमेश्वर आने உன் वाला है। குடும்பத்தை ஆயத்தப்படுத்திக் கொள். आपके परिवार को तैयार மற்றவர்களுக்கு कीजिए। ஜோமனை ஆயத்தப்படுத்ததை விட दूसरों को प्रार्थना करके சோத்திரம், आयोजित करने से भी ஆத்துமாக்கள் சில பேர் தன் குடும்பம், पर वो ஐயோ छोड़ देते ஆத்துமா அழிந்து போகிறதே, अयो प्राण नाश हो रहा ஐயோ है, ஆத்துமா செத்து போகிறதே प्राण मर रहा है, என்று தேசத்துக்காக நின்னு போலங்கப்பா. ऐसा देश के लिए உன் विलाप ஆத்துமா करेंगे, செத்து கிடக்க, लेकिन आपका जीवन मरा உன் पड़ा है, குடும்பம் செத்து கிடக்க, आपका परिवार मरा இது पड़ा है, யாருகிட்ட போக முடியும்? ये किसके पास जा सकते சோத்திரம், हैं? உன் குடும்பம் செத்து கிடக்கையா, आपका परिवार मरा पड़ा உன் है, ஆத்துமா செத்து கிடக்க, आपका प्राण मरा இது पड़ा है, யார் ஆயத்தப்படுத்துவா? इसे कौन तैयार இதை करेगा, யார் சரிப்படுத்துவா? इसे कौन ठीक இதை करेगा, யார் சீர்படுத்துவா? इसे कौन स्थिर करेगा? இன்றைக்கு நீ சீர்பட வேண்டும். आज अब स्थिर होना है, இன்றைக்கு உன் குடும்பம் சீர்பட வேண்டும். आज आपका परिवार स्थिर இயேசு होना है, வரப்போகிறார். यीशु आने वाला இயேசு है, வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. यीशु आने वाला விடிய चिन्ह हो रहा है, காலங்கள் சோத்து உதிக்க போகிறது. वो भोर का समय होने விடிய वाला है, காலங்கள் உதிக்க वो போகிறது. भोर का समय उत्पन्न விடிய होने वाला है, காலங்கள் சற்று நேரத்தில் உதிக்க वो போகிறது. भोर जल्दी
से होने சில वाला है, நிமிடத்தில் உதிக்க போகிறது, क्षण में ही होने वाला சில है, சனப்பதில் உதிக்க போகிறது. कई क्षण में होने वाला அந்த है। விடிய காலத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். उस भोर के दिन में आए हैं ஆகையினால் அந்த விடிய காலம் உதிச்சிட்டு हम। इसलिए भोर का समय उग சோதம் गया। வாழ்க்கை ஒரு நாள் சரிப்படுத்த முடியாது. आपका जीवन कभी ठीक नहीं இந்த कर पाएंगे। நாளில் உன் வீட்டு வாழ்க்கை சரிப்படுத்தியா? इसीलिए आपके घर के ஒரு जीवन को மனம் ठीक இருந்தா कीजिए। தான் ஜெபம் கேட்கியா? वो एक मन होगा तो ஒரு प्रार्थना மனம் सुनेगा। இருந்தா தான் சத்துரு ஜெயிக்க முடியும். एक मन होगा तो शत्रु पर विजय पा ஒரு सकते हो। சமயம் एक समय पर சோத்திரம் அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக போர் எடுத்தார்கள். हमले की इजराइल लोगों के विरोध वो लड़ाई करने அப்போ गए। तभी சோத்திரம் ஜனங்கள் எல்லாம் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். सारे लोग वो लड़ रहे थे। அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் तो सारे போர் इजराइल के செய்து लोग கொண்டிருக்கும் போதோ वो लड़ते समय சோத்திரம் அமலேக்கர் மேற்கொள்கிறார்கள். हमले किए, उन पर இதை प्रभुता कर பார்த்த रहे थे। மோசே इसे देखा हुआ ஒரு मूसा மலை மேல ஏறினா, एक चट्टान के சோத்திரம் ऊपर அங்க चढ़ गया, போயிட்டு தன் கையில் இருக்க கோலை மேல உயர்த்தினா. अपने हाथों की छड़ी को उसने उठाया। அப்ப கையை உயர்த்துகிற போதோ वो हाथों को उठाते இஸ்ரவேல் समय மக்கள் மேற்கொள்கிறார்கள். वो इजराइल लोग उस அவன் पर கையை प्रभुता தாழ போன போதோ कर, उसके हाथ नीचे அமலேக்கர் करते समय மேற்கொள்கிறார்கள். वो हमले की उन पर இதை प्रभुता कर रहे थे। பார்த்த इसे देखा हुआ ஆரோனும் ஊரும் என்ன செய்தார்கள்? हारून और ऊर ने क्या சோத்திரம் किया? மோசே கையை தாங்கிக் கொண்டார்கள். मूसा के हाथ को थाम लिए। இந்த மூன்று பேரும் ஒற்றுமையா ஒருமனப்பட்டபடியினால ये तीन लोग एक मनता के சோத்திரம் साथ थे, சத்துருவை इसलिए ஜெயித்தார்கள். ஐயா, शत्रु पर विजय पाए இஸ்ரவேல் उन्होंने। ஜனங்கள் சத்துருக்களை முறியடித்தார்கள். इस्राएल लोग शत्रु पर प्रभुता இஸ்ரவேல் पाए, ஜனங்கள் முறியடித்தார்கள். उन्हें भगाए। उन्हें இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில आज आपके जीवन சோத்திரம் में சத்துரு முறியடிக்கணுமா? शत्रु को உங்க भगाना है क्या? குடும்பத்துக்கு விரோதமா எத்தனை வகையில சத்துரு போராடிக்கிட்டாரையா? आपके परिवार के विरोध எத்தனை ரூபத்துல வந்துகிட்டு இருக்கான்? कितने रूप में आपके நீ विरोध आ रहा है? எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க? आप कितने सालों உன் से புருஷன் प्रार्थना மனம் திரும்பலையே, कर- आपका पति உன் मन புருஷன் नहीं சபைக்கு வரலையே, फिरा, आपका पति कलीसिया में சோத்திரம் नहीं உன்னை आया, விட்டு பிரிந்து போயிட்டானே, आपसे वो अलग हो அவன் गया, தனி கொடுத்து நடத்துறான். वो अकेला अपना परिवार चला रहा है। மும்பையில இப்போ மும்பையில சோத்திரம் சொல்லவே வேண்டாம். अभी मुंबई में कहना ही नहीं है। சோத்திரம் பொங்கல் வீடு இருக்கியா? अभी मेस का घर है। ஹல்லேலூயா. हालेलुया। மனைவி இல்லாத பொங்கல் வீடு உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பான். वो पत्नी नहीं है, वो मेस में बैठ के खाना खाता है। மும்பையில இன்னைக்கு நிறைய குடும்பம் அப்படிதான் இருக்கியா? आज मुंबई में कई परिवार ऐसे ही है। மனைவி பிள்ளை தனியா இருப்பா, पत्नी बच्चे अलग रहेंगे, புருஷன் பொங்கல் வீட்டுல வாசம் பண்ணி இருப்பான். वो पति मेस के घर में बैठा रहता है। ஹல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, ये सब एक जीवन, இதெல்லாம் ஒரு குடும்பம். ये सब एक இது परिवार है। பரலோகம் போகுமா? ये स्वर्ग राज இது जाएगा क्या? பரலோகம் போகுமா? ये स्वर्ग राज जाएगा क्या? ஹல்லேலூயா. हालेलुया। நேருக்கு ஜெபங்கள் கேட்கப்படுமா? वो प्राकृतिक प्रार्थना सुनी சற்று जाएगा क्या? சிந்தித்துப்பா, जरा सोच कर சற்று देखिए, சிந்தித்து பாரு. जरा सोच कर நீ देखिए। வாழ்வது பெருசல்ல, आप जीना நீ बड़ी बात எப்படி नहीं। ஜீவித்து கொண்டு आप இருக்கிறாய், किस प्रकार जी रहे हो, நீ எப்படி வாழ்ந்து கொண்டு आप இருக்கிறாய், किस प्रकार जीवन बिता रहे हो, சிந்தைக்கு சரிப்படுத்திக் கொள்ளு. आज ठीक कर लीजिए। உனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியான இருப்பாவர் உணர்த்துவாரு. आपके अंदर यदि पवित्र आत्मा होगा तो பரிசுத்த आपको स्मरण ஆவியான ஒரு दिलाएगा। உடம்பு அசைவதற்காக அல்ல, पवित्र आत्मा केवल शरीर को हिलाने சுத்த के लिए नहीं है। ஆவியான கையை காலை ஆட்டுவதற்காக அல்ல, पवित्र आत्मा केवल ताली और पैर हिलाने के लिए नहीं है। சுத்த ஆவியான கையை காலை ஆட்டி குதிப்பதற்காக அல்ல. और पवित्र आत्मा ताली बजा அவர் வருகிற பொழுது वो आते समय அவர் என்னத்தை உணர்த்துவாரு? वो क्या स्मरण பாவத்தை दिलाता है? குறித்து கண்டித்து உணர்த்துவார். वो पाप के बारे में वो दोष உன்னுடைய लगाकर குறைகளை குறித்து கண்டித்து உணர்த்துவார். आपके कमियों के बारे में एहसास சத்தியத்தை குறித்து दिलाएगा, உணர்த்துவார். सत्य के बारे में एहसास दिलाएगा। கத்த உணர்த்துகிற கத்த आओ एहसास உணர்த்துகிற दिलाना, ஆவியானவர் वो एहसास दिलाना पवित्र आत्मा। உணர்த்தவில்லையா உனக்கு? वो एहसास உன் दिलाएगा। குடும்பம் பிரிந்து கிடக்குது, आपके परिवार बिछड़ा है, உணர்த்தவில்லையா? आपको एहसास नहीं दिलाया क्या? உன் புருஷனோடு பேசவில்லையே, आप पति के साथ बात नहीं உன் किए हो, புருஷனோடு ஒரு மனம் இல்லையே, आपके पति के साथ உன் एक मन नहीं பிள்ளைகளோடு हो, ஒரு மனம் இல்லையே, आपके बच्चों के साथ एक உன் मन नहीं हो, மனைவியோடு ஒரு மனம் இல்லையே, आपकी पत्नी के साथ एक मन नहीं हो, அந்த ஆவியன் உணர்த்தவில்லையா? वो आत्मा जी आपको அந்நிய एहसास பாஷையில் नहीं பேசிக் கொண்டு இருக்கிறாயே, देता। अन्य भाषा बात करते சோத்த हो, கைகளை தட்டி காலை தட்டி பேசிக் கொண்டு இருக்கிறாயே, और ताली बजाकर வெள்ளாடை போட்டு கொண்டு போகிறாயே, वो उस प्रकार சோத்திரம் जाते हो, வெள்ளாடை போட்டு கொண்டு போகிறாயே, वो सफेद कपड़ा पहन के எல்லாவற்றையும் जाते हो, கைட்டி விட்டு பரிசுத்தம் என்று சொல்லிக் கொண்டு वो இருக்கிறாயே, सब कुछ निकाल कर உன் पवित्र कहते குடும்பங்கள் இன்றைக்கு சீர்கெட்டு கிடக்கிறது, हो, आपके உன் परिवार குடும்பங்கள் बिगड़े உடைந்து हुए, கிடக்கிறது. आपका परिवार टूटा हुआ எப்படி है, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? ऐसे परिवार को எப்படி आशीर्वाद உங்களை करेगा, ஆசீர்வதிப்பார்? ऐसे आपको भी இன்றைக்கு आशीर्वाद நீ करेगा। மனம் திரும்ப வேண்டும், आज आप मन फिरना இன்றைக்கு है, நீ மனம் திரும்பணும். आज अब मन फिरना है, அப்பதான் கர்த்தர் तभी ही परमेश्वर சத்துருவை மேற்கொள்ள முடியும். शत्रु के ऊपर நீ प्रभुता என்றைக்கு करेंगे। மனம் திரும்புகிறாயோ, आप जिस दिन मन அப்பதான் फिरोगे, சத்துரு வெட்கப்பட்டு போவான். तभी ही शत्रु लज्जित சோதம் होगा। குடும்பத்தை சத்துரு சின்ன பின்னமாக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறார், शत्रु जो आपके परिवार को तितर पितर कर दिया है, சின்ன பின்னமாக்கி கொண்டு இருக்கிறான். तितर पितर कर रहा है, சோதம் நீ ஜெபிக்கிற, आप प्रार्थना உன் करते हो, குடும்பம் எத்தனை ஓட்டம் இருக்கிறியா, लेकिन आपके परिवार में உடைஞ்சு कितना छेद கிடக்கிறது, है, कितना टूटा हुआ சிதறுண்டு है, கிடக்கிறது. वो तितर இது पितर है। உணர்வுடன் உணரட்டும், इसे स्मरण करने वाला स्मरण உணர்வுடன் कीजिए, உணரட்டும். स्मरण करने वाला உன் स्मरण குடும்பம் உடைந்து कीजिए। கிடக்கிறது. आपका परिवार சற்று टूटा हुआ யோசித்து है, பாருங்க. जरा सोच कर देखिए। சோத்திரம் தானியேல் புஸ்தகத்துல दानियेल की पुस्तक ஒரு पर சம்பவத்தை பார்க்கலாம். एक संभव को देख சோத்திரம் सकते हैं। 3ஆம் அதிகாரத்துல तीसरा अध्याय சோத்திரம் पर ராஜா ஒரு பெரிய சிலை ஏற்படுத்துகிறார். राजा ने एक बड़ी मूर्ति बनाया, அதுல எல்லா தேசங்களும் எல்லா தேசத்து மக்களும் उसमें सारे देश के लोग சோத்திரம்
தம்புரு வாசித்து वो तंबरू சோத்திரம், बजाकर எல்லாம் தாழ விழுந்து பணிய வேண்டும் சொல்லுகிறார்கள். सारे उसके दंडवत करने சோத்திரம், के எல்லாம் कहते हैं। பணிகிறார்கள். सब लोग दंडवत ஆனா करते 3 हैं, பேர் மட்டும் பணிந்து கொள்ளல. लेकिन 3 जन दंडवत नहीं சோத்திரம், किए। ராஜா கோபப்படுகிறார். राजा क्रोधित हो गया, மறுபடியும் தம்புரு வாசிக்கிறான். फिर से दमरू बजाते हैं, இவனுக்கு பணிந்து கொள்ளல. लेकिन ये लोग ने ராஜா दंडवत नहीं किया। கடுகோபமானார். राजा कठिन क्रोध हो ராஜா गया, கடுங்கோபத்தினால वो बड़ी क्रोध होकर சோத்திரம் என்ன செஞ்சாரு? उन्होंने क्या அக்கினியில போட்டார். आग में उन्हें डाल दिया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அக்கினியில போட்டு वो आग में डालकर, சோத்திரம் இவங்க விடுதலையா சுத்திக்கிட்டு கிடக்குறா. लेकिन ये लोग आजादी के சோத்திரம் साथ घूम रहे நீச்சல் हैं। குளத்துல சுத்தர குளிச்சுற மாதிரி குளிச்சிட்டு கிடக்குறா. जैसे पानी में तैरते हैं वैसे ही वो तैर रहे थे। நீச்சல் குளம் ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூல் பண்ணிட்டு இருக்கு. वो स्विमिंग पूल में तैर रहे थे वैसे ही तैर रहे थे आग में। கார்டன்ல வாக்கிங் பண்ற மாதிரி வாக்கிங் वो பண்ணிட்டு இருக்கு. गार्डन में जिस प्रकार वॉकिंग कर रहे थे वैसे சோத்திரம் आग में वॉकिंग கார்டன்ல ஜிம் பண்ற மாதிரி ஜிம் பண்ணிட்டு இருக்கா. जैसा वो जिम कर रहे थे वैसा वो இத जिम कर रहे பார்த்தாவன் हैं। इसे देखा वो வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. वचन कहा गया है। சோத்திரம் தானியேல் புத்தகம் 3:25 வாசிப்பீர்கள்னா दानियेल की किताब 3 में இதை 25 பார்த்த पढ़ेंगे। போது इसे देखने से பிரமித்தானா. वो अचंभित हो गया, பிரமித்து होकर பிரமித்து போட்டான். अचंभित हो गया। ஹல்லேலூயா, हालेलुया, ஆச்சரியப்பட்டு போட்டான். एकदम आश्चर्य हो गया, வியப்படைந்தான். वो अचंभित हो गया, வியப்படைந்து अचंभित होकर பிரமித்து वो अचंभित होकर மந்திரிமாரை அழைத்தான். மந்திரிமார்களை அழைத்தான். वो नेताओं को बुलाया, மந்திரிமார்களை அழைத்து वो नेताओं को இவனை बुलाकर கட்டப்பட்டவளாய் போட்டோமே, उन्हें बांध कर में डाला, சோதரி விடுதலையா சுற்றி கொண்டு இருக்கிறார்களே, लेकिन आजादी के அது साथ घूम என்னைய रहे हैं। ஆச்சியம். उसका क्या ஹல்லேலூயா, हालेलुया। ஒரு மனம் இருந்தா கர்த்தர் பாதுகாப்பாரே. एक मन होगा तो परमेश्वर रक्षा ஒரு करेगा। மனையா? एक मन, இந்த 3 பேரும் ये 3 लोग ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க கிடையாது. एक ही परिवार में पैदा ஒரு नहीं हुए, ரத்தத்துல பிறந்தவங்க கிடையாது. एक ही लहू में पैदा नहीं ஒரு हुए, தாயின் பிள்ளைகளை கிடையாது. एक ही माँ के बच्चे नहीं சோத்திரம், हैं। வேறு வேறு ரத்தத்தில் ये பிறந்தவர்கள், अलग अलग लहू के बच्चे வேறு ரத்தத்தில் பிறந்தவர்கள். और अलग अलग लहू के द्वारा पैदा हुए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள், लेकिन यीशु के लहू के द्वारा धोए गए இயேசுவின் हैं। ரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள், यीशु के लहू के द्वारा छुटकारा ஒரே दिए गए। அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள். एक ही अभिषेक அந்த पाए हुए। ரத்தம், वो लहू, அந்த அபிஷேகம் वो अभिषेक இவளை ஒன்றாய் மாற்றினது. इन्हें एक मन बना இந்த दिया। ஒரு மனத்தினால ये एक मन के कारण சோத்திரம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். वे लोग रक्षा किए गए। இன்னைக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பு இருக்கா? आप जीवन में உங்க रक्षा है क्या? குடும்பத்தில் பாதுகாப்பு இருக்கா? आपके परिवार में रक्षा है क्या? பாதுகாப்பு இல்லையே. रक्षा नहीं है। சோத்திர சத்துரு படையெடுத்து ஆடுகிறான் ஐயா. शत्रु एकदम सेनाओं के साथ लड़ இன்னைக்கு रहा है। சரிப்படுத்த முடியுமா? आज ஏன் ஆசீர்வாதம் இல்ல? क्यों आशीर्वाद नहीं है? எத்தனை வருஷம் ஆச்சுயா? कितने साल हो गया நீ है? விசுவாசிய மாதிரி எத்தனை வருஷம் आप ஆச்சு? विश्वासी बनकर कितने சோத்திரம், साल हो गए? புருஷன் ரட்சிக்கப்படலையே, आप पति रक्षा உன் उद्धार மனைவி नहीं पाए। ரட்சிக்கப்படலையே, पत्नी उद्धार नहीं சபைக்கு पाई। வரலையே, कलीसिया में नहीं आए। பிள்ளைங்க தரிகிட்டு ஓடுகிறதே, बच्चे लोग बिगड़ कर भाग रहे हैं। தரிகிட்டு அலைகிறது. वो बिगड़ कर भाग रहे உன் हैं। பிள்ளை இன்னும் திருத்த முடியலையே, आपके बच्चे को உன் सुधार नहीं தலைமுடி பிள்ளை தலைமுடியை திருத்த முடியலையே. पाए। आपके सर का बाल को नहीं, சோத்திரம், தலைமுடியை திருத்த முடியும் உன் ஜெபத்தால. आपके बाल को नहीं அப்ப सुधार நாம पाए। இங்க தலையெழுத்த மாத்த முடியும்? कैसे உன் तकदीर को ஜெபத்தால बदल- வஸ்திரத்தை மாத்த முடியலையே. आपकी प्रार्थना के द्वारा वस्त्र को नहीं வாழ்க்கை बदल எங்க सकते। இருந்து மாத்த जीवन முடியும்? को कैसे बदल सकते हो? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் ஜெபம் கேட்கப்படல. आपका प्रार्थना ஜெபம் सुनने கேட்டால் प्रार्थना தலைமுடி மட்டுமல்ல, आपके सिर के बाल தலையெழுத்தை नहीं, மாற்றுகிறவர். आपके तकदीर को ஜெபத்தை बदल கேட்டு இருப்பாரானா प्रार्थना सुना होगा तो வஸ்திரத்தை மட்டுமல்ல, केवल वस्त्र नहीं, வாழ்க்கையை वो மாற்றுகிறவர். जीवन को ही बदल दिया होगा। எத்தனை பேர் நம்பனா நம்பாகட்டி போ. कितने लोग भरोसा किए இதுதான் ना என் करो। சத்தியம், यही सत्य है, இதுதான் என் உண்மை. यही खराई है। ஆகையினால் உன் குடும்பம் ஏன் ஆஸ்வதிக்கப்படல? इसलिए आपके परिवार இன்னைக்கு क्यों ஏன் आशीर्वाद नहीं குடும்பங்கள் पाए? ஆஸ்வதிக்கப்படவில்லை क्यों परिवार என்றால் आशीर्वाद नहीं சோத்திரம், पाए? உங்கள் குடும்பத்திலே आपके परिवार ஒரு में மனம் என்றைக்கு கடந்து வருகிறதோ, एक मन जब ही आता ஒரு है, மனம் என்றைக்கு கடந்து வருகிறதோ, एक मन जब ही आपके இந்த परिवार में கொன்னில் आता है, குடும்பத்திலே एक कोर्नेल ஒரு परिवार- மனம் இருந்தபடியினாலே एक मन था அந்த इसलिए குடும்பத்திலே वो परिवार में கர்த்தர் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने आशीर्वाद கர்த்தர் किया। ஆசீர்வதித்தார். परमेश्वर ने आशीर्वाद இந்த किया। நாட்களிலே इस दिनों में உங்கள் भी குடும்பம் आपके परिवार ஆசீர்வாதமா இருப்பதற்கு, आशीर्वाद पाने के लिए, ஆசீர்வாதம் கடந்துவதற்கு आशीर्वाद आने ஒரு के लिए, வாய்க்காலை வெட்டு. ஒரு வாய்க்காலை வெட்டியா? एक सोते को काटो, வாய்க்காலை வெட்டு. एक ஆசீர்வாதம் கடந்துவதற்கு நீ வாய்க்காலை வெட்டு. एक आशीर्वाद आने के लिए एक सोते को काटो, சோத்திரம், வாய்க்காலை வெட்டியா? एक सोते को அது बनाओ, முதல் வாய்க்காலு. वो सोता சோத்திரம், ஒரு மனம் வரட்டும், एक मन आने दीजिए, ஒரு மனம் வரட்டையா? एक मन आने दीजिए। சோத்திரம், எங்க புருஷன் இருக்கான் தேடி போய் பேசு. कहाँ पति है करके ढूंढ कर சோத்திரம், जाके புருஷன் बात எங்க कीजिए। இருக்க அவனை கூட்டு வந்து வீட்டுல உட்கார वो வையா. पति कहाँ है आपके घर पर சோத்திரம், आकर மனைவி बिठाइए। எங்க போயிருக்கிறா? पत्नी कहाँ गई है? சோத்திரம், அவளை கூட்டு வந்து உட்கார்ந்து பேசு. उसे ले आकर बात சோத்திரம், कीजिए बैठकर। பிள்ளையோட உட்கார்ந்து எத்தனை நாள் ஆச்சு? आप बच्चे के साथ बैठ के சோத்திரம், कितने दिन हो லாக்டவுன் गया? ஆகி 40 நாள் ஆகுது. वो 40 दिन लॉकडाउन இன்னைக்கு हो உன் गया। பிள்ளையோட உட்கார்ந்து எத்தனை நாள் பேசியிருக்க? आज आपके बच्चे के साथ बैठ के சோத்திரம், कितने बात மொபைல் மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்க. आप मोबाइल का चेहरे को देखते சோத்திரம், हो। மனைவி எத்தனை நாள் ஆச்சு? 40 நாள் வீட்டுல இருக்க. पति के साथ 40 दिन 40 हो நாள் உன் गए। மனைவி சோத்திரம் புருஷன் மூஞ்சி பார்க்க முடியுதா? वो 40 दिन आपके 40 पति के நாள் चेहरे को இருந்தாலும் 40 दिन हो गया तो சோத்திரம், भी மனைவி மூஞ்சி பார்க்க முடியல. पत्नी के चेहरे நீ को नहीं டிவி देखा। மூஞ்சி தான் பார்த்து आप இருக்க. टीवी के चेहरे को देखते हो। Facebook தான் பார்த்து இருக்க. वो Facebook ही வாட்ஸ்அப் देखते हो। தான் பார்த்துட்டு WhatsApp ही இருக்க. देखते நீ रहते हो। சாட்டிங் பண்ணிட்டு இருக்க. आप
आप chatting ही करते மனைவியோட रहो। chatting பண்ண முடியல, पत्नी के साथ chatting அடுத்த नहीं மனைவியோட chatting பண்ணிட்டு दूसरे இருக்க, पत्नी के साथ சோத்து chatting அடுத்த करो, புருஷனோட chatting பண்ணிட்டு दूसरे இருக்க, पति के साथ சோத்து chatting करो, எப்படி அவன் வாழ்க்கை ஓடும், कैसा जीवन जीवन எப்படி जिएंगे, குடும்பத்து ஜீவன் ஓடும், कैसा परिवार का சோத்து जीवन बढ़ेगा। மொபைல் வந்தாலும் வந்தது, मोबाइल आया तो भी புருஷனோட आया, மனைவியோட பேச முடியல, वो पत्नी पति சோத்து से बात नहीं कर chatting सकती, எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், वे केवल chatting சோத்து ही करते हैं, Facebookல பேச பார்த்துட்டு இருக்கான், वो फेसबुक में फेस சோத்து देखते रहते பேச हैं, பார்த்து பார்த்து फेस देखते சோத்து देखते வாழ்க்கையெல்லாம் பேசா மாறி போச்சு, आपका जीवन पूरा फेस சோத்து में बदल गया, வாழ்க்கையெல்லாம் போக்கா மாறி போயிருக்கிறது, आपका जीवन व्यर्थ बदल गया, வாழ்க்கையெல்லாம் பேசா மாறி போச்சு, आपका जीवन व्यर्थ இன்னைக்கு हो गया, வாழ்க்கையில திரிந்து பாரு, आपके जीवन में मुड़कर சோத்து வாழ்க்கையில देखिए, திரிந்து பாருயா, मुड़कर देखिए जीवन को, உண்மையான குடும்பம் இருக்குமானா, सच्चा परिवार होगा உண்மையான तो, விசுவாச குடும்பம் இருக்குமானா, सच्चा विश्वासी சோத்து परिवार होगा இன்னைக்கு तो, எதுக்கு வீட்டுல 10 பேர் 10 போன் எதுக்குயா, वो 10 जन है तो 10 फोन क्यों அது है घर में, 10,000 போன் वो भी 10,000 எதுக்குயா मोबाइल, 10 பேர் 10 போன், ये इसके लिए 10 அது फोन, 10 பேர் 10,000 1,00,000 ரூபாய் ஆச்சியா, 10 जन के 10,000 फोन ஒரு में பொண்ணு एक लाख हो கல்யாணம் गया। பண்ணி இருக்கலாமே, इसमें एक शादी कर सकते थे, ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya ஹalleluya हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், परमेश्वर के पवित्र नाम சற்று की சிந்தித்து பாரு, सोच कर உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருந்தா खरा सच्चा அந்த 10 परमेश्वर போனை தூக்கி போட்டு கொளுத்து, वो 10 फोन को சோத்து ஒரு போன் போதும், एक फोन काफी சோத்து है, ஒரு போன் போதும், एक फोन உன் குடும்பம் काफी। ஆசீர்வதிக்கப்படணும், आपके உன் परिवार குடும்பத்துக்கு ஒரு மனம் வேணும், आपके परिवार में சோத்து एक உன் मन குடும்பம் चाहिए, ஒரு மனம் காக்கப்பட வேணும்னா एक मन சோத்து रक्षा இதை पाना तो முதலாவது செய்ய, ये पहला आप कीजिए, சோத்திரம் புருஷன்கிட்ட ஒரு பக்கம் சேட்டிங், மனைவி ஒரு பக்கம் சேட்டிங், பையன் ஒரு பக்கம் சேட்டிங், ஒரு பக்கம் பேஸ்புக்கு, एक पति एक जगह चैटिंग और पति एक जगह चैटिंग, बच्चा भी एक हालेलुया। जगह चैटिंग करता है, हालेलुया ஹalleluya, ஹalleluya. இது ஒரு நாளும் பருவங்களும் போகாது, ये कभी भी स्वर्ग இது नहीं ஒரு जाएगा, நாளும் வரிக்கு எடுத்துக் கொள்ளப்பட ये மாட்டாது, कभी भी आगमन में नहीं சோத்திரம் जाएगा, கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்ப கடினம், परमेश्वर इस आशीर्वाद को करना कठिन है, இன்னைக்கு சிந்தித்து பாரு, आज सोच कर देखिए, இன்னைக்கு யோசித்து பாரு, आप विचार करके देखिए, இன்னைக்கு வாழ்க்கையில சிந்தித்து பாருங்க, आप जीवन में सोच कर சோத்து देखिए, எத்தனை ஜெபம் இருந்தாலும், कितना प्रार्थना होगा எத்தனை तो भी, வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்தாலும், कितना जीवन में உங்க पवित्रता குடும்பத்தில் होगा ஒரு तो भी, மனம் இல்லை என்றால் लेकिन परिवार में एक அந்த बंदा नहीं हो तो குடும்பத்தை वो परिवार को கர்த்தர் परमेश्वर ஆசீர்வதிப்பது आशीर्वाद करना கடினம், वो बहुत कठिन है, ஹalleluya, हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இரண்டாவதாக और दूसरा जो இந்த है, கொர்நேல் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ये कोर्नेली परिवार आशीर्वाद சோத்திரம் पाने के लिए இரண்டாவது காரணம், दूसरा कारण அதே சோத்திரம் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல उसी प्रेरितों की किताब में 10वां अध्याय 22வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் 22वां वचन पढ़ते समय சோத்திரம் அதற்கு அவர்கள் उन्होंने कहा, நீதிமானும் वो धर्मी தேவனுக்கு பயப்படுகிறவனும் और परमेश्वर से डरने वाला யூத ஜனங்கள் எல்லாராலும் और सारे यहूदी जातियों से நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய वो अच्छा मनुष्य करके சோத்திரம் गवाही पाया கொர்நேலு हुआ। என்னும் நூற்றுக்கு அதிபதி वो कोर्नेलियस कहने वाला 100 का உம்மை सूबेदार, தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து आप अपने घर पे बुलाकर உம்மா சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படிக்கு आपके द्वारा सुनाए जाने वाले वचन பரிசுத்த को தூதனால் पवित्र दूत के சோத்திரம் साथ தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றான் என்றான். परमेश्वर के द्वारा आज्ञा पाया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। யூத ஜனங்கள் எல்லாராலும் यहूदी जाति सारे लोगों से நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். वो अच्छा मनुष्य गवाही पाया हुआ। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की குடும்பம் महिमा। ஆசீர்வதிக்கப்பட तो परिवार குடும்பத்திலே परिवार में ஒரு மனம் தேவை. एक मन चाहिए। எங்கே ஒரு மனம் இருக்கிறது? जहाँ पर एक मनता அதை है, நீங்க சிந்தித்து பாருங்க. जरा सोच कर देखिए। இன்னைக்கு உங்க குடும்பத்தை आज आपकी परिवार को சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ठीक कर लीजिए। சோத்திர கர்த்தர் குடும்பத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर परिवार को आशीर्वाद करना चाहता இரண்டாவது है। और दूसरा, இந்த கொர்நேலியு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு इस कोर्नेलियस परिवार आशीर्वाद पाने के लिए ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर அந்த குடும்பம் वो परिवार யூத எல்லாராலும் சாட்சி பெற்றவன். सारे यहूदी जातियों से वो गवाही पाया हुआ சமுதாயத்திலே சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். मनुष्य। वो संगति में गवाही पाया हुआ जीवन जीना है। உலகத்திலே சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். इस संसार में हम गवाही का जीवन जीना है। ஹalleluya. हालेलुया। அதான் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், प्रभु परमेश्वर ने कहा அப்போஸ்தலரை பார்த்து, प्रेरितों को देखकर நீங்கள் आप लोग பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது पवित्र आत्मा को जब पाते நீங்கள் समय பலன் அடைந்து आप बल पाकर சோத்திர யூதேயா முழுவதும் सारे यूदया में சமாரியாவிலும் और समारिया में பூமியின் கடைசி பரியந்தம் पृथ्वी के आखिरी छोर எனக்கு तक சாட்சிகளாயிருப்பீர்கள். मेरे लिए गवाही बनकर சோத்திர रहेंगे।
யூதாவிலும் यहूदा में, சமாரியாவிலும் समारियाओं में சோத்ரம் தேவ ஜனங்களுக்குள்ளும் और परमेश्वर के लोगों के புறஜாதி ஜனங்களுக்குள்ளும் सारे अन्य जाति के கடைசி लोग வரைக்கும் अंतिम तक பூமியின் எல்லை வரைக்கும் पृथ्वी के आखिरी छोर तक கடைசி வரைக்கும் वो अंतिम கொஞ்ச तक நாள் இல்ல वो थोड़े दिन கொஞ்ச नहीं மாசம் இல்ல थोड़े महीना नहीं கடைசி வரைக்கும் अंतिम तक சாட்சிகளா இருக்க वो வேண்டும் गवाही बनकर रहना है கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள சாட்சி இருக்கணும் वो मसीहों के लोग के தேவ अंदर भी गवाही பிள்ளைகளுக்குள்ள சாட்சி இருக்கணும் परमेश्वर के लोगों के अंदर भी गवाही சபைக்குள்ள होना है சாட்சி இருக்கணும் कलीसिया के अंदर गवाही होना வீட்டுக்குள்ள है சாட்சி घर இருக்கணும் के अंदर भी गवाही होना தேசத்துல சாட்சி है और இருக்கணும் देश के अंदर भी गवाही होना கல்லியில है சாட்சி और இருக்கணும் गली में भी गवाही ரோட்டில होना है சாட்சி और இருக்கணும் रोड में भी गवाही होना சோதனை है தண்ணி பிடிக்கிறது சாட்சி और இருக்கணும் पानी भरने में भी गवाही ரேஷன் होना है கடையில சாட்சி और இருக்கணும் रेशन की दुकान में भी गवाही சோதனை होना வேலை है ஸ்தலத்துல சாட்சி और இருக்கணும் काम के स्थल में भी சகல गवाही होना है இடங்களில் சாட்சி இருக்கணும் सारे जगहों में गवाही का जीवन जीना है हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर की पवित्र नाम நம்ம की महिमा குறித்து நம்ம குறித்து हमारे बारे में நம்ம குடும்பத்தை குறித்து हमारे परिवार के बारे में சாட்சி எப்படி இருக்கு பாருங்க गवाही किस प्रकार है देखें ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया உன் குடும்பத்துல आपके परिवार में ஏன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல क्यों लड़की का अभी तक शादी नहीं हुआ है ஏன் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல क्यों लड़के का अभी तक शादी नहीं ஏன் हुआ உன் है குடும்பம் ஆஸ்வதிக்கப்படல क्यों आपका परिवार आशीर्वाद नहीं நல்ல पाया வசதி இருக்கியா अच्छा शान है சோதர வீடு இருக்கு अच्छा घर है பொண்ணுக்கு படிப்பு இருக்கு पर लड़की की पढ़ाई है சோதரம் பொண்ணுக்கு நல்ல சம்பளம் இருக்கு और लड़की के लिए अच्छा நல்ல धन है அழகு இருக்கு अच्छा खूबसूरती நல்ல है எல்லாம் இருக்கியா सब कुछ है ஹalleluya हालेलुया பொண்ணுக்கு நல்ல குணம் இருக்கு पर लड़की का अच्छा ஆனா गुण கல்யாணம் है ஆகல लेकिन शादी नहीं हुआ வயசு 30 40 தாண்டிட்டு वो उसका उम्र 30-40 बढ़ गया கல்யாணம் ஆகல लेकिन शादी ஏன்? नहीं हुआ। क्यों குடும்ப சாட்சி இல்லையே लेकिन परिवार में गवाही नहीं है குடும்ப சாட்சி இல்ல परिवार में गवाही नहीं है குடும்ப சாட்சி கிடையாது परिवार में गवाही नहीं है பணத்துக்குன்னு கட்டுற ஒரு கூட்டம் இருக்கிறது பணத்துக்குன்னு கட்டுற கூட்டம் இருக்கிறது पैसे के लिए बांधने के लिए एक झूठ है சொத்துக்கு ஆசைப்பட்டு டவுரிக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ற கூட்டம் இருக்கிறது वो धन के लिए और इसके लिए एक झूठ டவுரிக்கு है டவுரி கல்யாணம் பண்ற கூட்டம் சொத்துக்கு கூட்டம் கல்யாணம் பண்ற கூட்டம்லாம் இதை சாட்சி எல்லாம் பார்க்க மாட்டா वो हुंडा और उस प्रकार धन को देखने वाले भी कोई नहीं है ஹalleluya हालेलुया அவன் கண்ணுக்கு டவுரி தான் பெருசு उसकी नजरों के लिए हुंडा ही बड़ा दिखता है ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर की पवित्र नाम की சோதர महिमा பையனுக்கு ஏன் இப்படி ஆகல तो लड़के को क्यों नहीं हुआ இல்லையா? गवाही नहीं है சாட்சி கிடையாது गवाही नहीं है கர்த்தர் சாட்சி எதிர்பார்க்கிறார் परमेश्वर गवाही को உன் देखता குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு है आपके परिवार आशीर्वाद நம்முடைய पाने के लिए குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு आपके परिवार आशीर्वाद पाने சாட்சி के உள்ள ஒரு வாழ்க்கை தேவை लिए एक गवाही का உன் जीवन வீட்டில் चाहिए இருந்தால் மட்டும் போதாது आप केवल घर पे உன் होंगे சபையில் तो இருந்தால் काफी மட்டும் नहीं। போதாது केवल कलीसिया में होगा तो काफी சோத்திரம் नहीं है சமுதாயத்தில் வேணும் सारे जातियों के बीच में நீ होना चाहिए சமுதாயத்தில் சாட்சியா வாழணும் आप सारे जातियों के बीच में गवाही बनके சோத்திரம் जीना है। இந்த கொன்னேலு ये कोर्नेलियुस யூத ஜனங்கள் எல்லாராலும் சாட்சி பெற்றவன் सारे यहूदी लोगों से गवाही पाया मनुष्य சோத்திரம் யூத ஜனம் எல்லாராலும் சாட்சி பெற்றவன் सारे यहूदी लोगों से द्वारा गवाही நம்மளோட पाया வாழ்க்கை मनुष्य சாட்சி எவ்வளவு இருக்கு பாருங்க हमारे जीवन में गवाही कितना சாட்சி देखिए எப்படி இருக்கிறது गवाही किस प्रकार है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर की पवित्र நம்ம नाम की- நம்ம குடும்பத்தை கேள்விப்பட்டாலே तो हमारे परिवार के அல்லது बारे में நம்முடைய सुनेंगे சோதனை எங்கனா போகிற போது நம்ம எதிர்த்து பார்த்து வருகிற விசுவாசி तो और कहीं तो हम जाते சோதனை समय நம்ம आपके பார்த்த साथ உடனே திரும்பி போயிடுறா वो हमें देखते ही मुड़कर चला சோதனை जाता நம்முடைய है வாழ்க்கை சாட்சி எப்படி இருக்கிறது तो हमारे जीवन की गवाही उस प्रकार சோதனை है। யோபு குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது अय्यूब के बारे में लिखा गया है சோதனை யோபு எப்படிப்பட்டவன் अय्यूब किस प्रकार ஆண்டவரே சாட்சி சொல்றாராம் परमेश्वर ही गवाही देते சோதரம் हैं யோபின் புஸ்தகம் अय्यूब की किताब முதலாம் அதிகாரம் पहला अध्याय 8 வாசிக்கும் போதோ 8 में पढ़ते அவனை समय போல उसके समान பூமியில ஒரு துணும் இல்லை என்று சொல்லுகிறார் पृथ्वी में कोई भी नहीं है करके ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அவனை போல उसके समान பூமியில ஒருவனும் இல்லை என்றார் पृथ्वी में कोई नहीं है करके कह दिया ஹalleluya हालेलुया இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க आज हमारे जीवन में सोच के சோதனை देखिए நம்மால சாட்சி இப்படி வாங்க முடியுதா हमारी गवाही जीवन जी சோதனை सकते हैं சாட்சி क्या ஜீவிக்க முடியுதா गवाही के जीवन जी पाते हैं क्या சோதரம் அதே போல தான் उसी तरह ரெண்டு ही ராஜாக்கள் புஸ்தகத்துல दूसरे राजाओं की किताब 18ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் போதோ 18वां अध्याय 5 சோதனை पढ़ते எசேக்கியேல் समय ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது एसे के राजा के बारे में कहा गया இந்த है எசேக்கியேல் ராஜா इस एसे के राजा கர்த்தரை நம்பி परमेश्वर पर भरोसा கர்த்தருடைய करके கற்பனை கைக்கொண்டு வருவதில परमेश्वर की आज्ञा அவனை मान के குறித்து जीने में தேவன் சொல்றாரு उसके बारे में परमेश्वर சோதரம், कहता है அவனுக்கு முந்தின ராஜாவும் இருந்ததில்ல उसके आगे के அவனுக்கு राजा भी नहीं है பிந்தினவனும் இருந்ததில்ல और उसके बाद भी कोई नहीं है ஹalleluya हालेलुया இன்னைக்கு நம்ம சேர்ச்சி ஏத்து சாட்சி பாருங்க आज हमारी गवाही நம்ம को देख ரட்சிக்கப்பட்டு हम उद्धार சபைக்கு पाकर போய் कलीसिया में जाकर எத்தனை வருஷம் ஆகுது कितने साल हो சாட்சியை गए மாற முடியலையே गवाही जी नहीं நம்ம पा रहे பார்த்து हमें நம்ம देखकर குடும்பத்தை
பார்த்து हमारे परिवार को देखकर சோத்திரம் பக்கத்தை விட்டு ரட்சிக்கப்பட முடியலையே. बाजू के घराने उधार नहीं पा रहे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा। பக்கத்தை விட்டு பார்த்து சோத்திரம் ரட்சிக்கப்பட முடியலையே. तो बाजू के घराने हमें देख के उधार नहीं पाए। பக்கத்தை விட ரட்சிக்கப்படலையே. बाजू के घराने भी उधार नहीं पाए। உன்னை கண்ட உடனே சோத்திரம் பாம்பு கீரிமல்ல இருக்கு. आपको देखते ही जिस प्रकार सांप और लोमड़ी के साथ हो जाता है, हाले பாம்பு கீரிமல்ல இருக்கு. सांप और घूस के समान हो। हालेलुया 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा சற்று हो। சிந்தித்து பாருங்க. जरा सोच कर देखिए வாழ்க்கையில ஜீவிதத்துல आपके जीवन में பக்கத்துல இருக்க குடும்பத்தை ஆதாயப்படுத்தவில்லை என்றால், बाजू के घर பக்கத்துல के குடும்பத்துக்கு சாட்சியா நிற்கவில்லை என்றால், बाजू के घर के गवाही नहीं बने तो எங்க நம்ம ஆதாயப்படுத்த முடியும்? हम कैसे कमा सकते हैं? புருஷனுக்கு சாட்சியா வாழ முடியலையே. पति के लिए गवाही नहीं बन மனைவிக்கு पाते, சாட்சியா வாழ முடியலையே. पत्नी के लिए गवाही नहीं பிள்ளைகளுக்கு बनते, சாட்சியா வாழ तो முடியலையே. कैसे हम बच्चों के எங்க लिए ஆண்டருக்கு சாட்சியா வாழ முடியும்? तो कैसे हम परमेश्वर के எங்க लिए गवाही बन தேசத்துக்கு சாட்சியா வாழ முடியும்? के, कैसे देश के लिए हम गवाही बन के जी எங்க सकते हैं, உலகத்துக்கு சாட்சியா வாழ और முடியும்? कैसे संसार के लिए हम गवाही बन के जी सकते யோசித்து हैं? பாருங்க, सोच कर சிந்தித்து देखिए, பாருங்க. विचार करके देखिए, சாட்சி இல்ல, गवाही नहीं है, சோதரம் அபிஷேகம் இருக்கும், अभिषेक है, ரட்சிப்பு இருக்கும், उद्धार है, ஞானசானம் இருக்கும், बपतिस्मा है, விசுவாசம் இருக்கும், विश्वास है, ஆவியில நிரம்புது இருக்கும், आत्मा में भरना அந்நிய है, பாஷை குறையாது, अन्य भाषा कमी ஆவியில नहीं है, தொடுறது குறையாது, आत्मिक में भरना कम नहीं है, எல்லாம் இருக்கையா, सब कुछ ஆனா होगा, சாட்சி மட்டும் இருக்காது. लेकिन गवाही केवल नहीं நம்ம होगा। பேர் சொன்னா போதும், उनका नाम कहेगा तो அவன் काफी 10 அடி है, தூரம் நிப்பான். वो 10 फुट दूर அந்த खड़ा ஆளு रहेगा। பேரு சொன்னா போதும், उस आदमी का नाम कहेगा तो சோதரம் काफी அப்படியே है, சோத கண்ணை மூடிட்டு தூரம் போறான். वो आग बंद कर दूर चला அந்த जाता है। குடும்பத்தை பத்தி பேசணும்னா போதும், उस परिवार के बारे में बात சோத करेगा तो கை काफी है। எடுத்து கையெடுத்து கும்பிட்டு वो போறான். हाथ उठाकर ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की சோதரம் महिमा हो। யோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், अय्यूब के बारे में அவனை परमेश्वर போல कहता பூமியில் ஒருவன் இருந்ததில்லை. है, उसके समान पृथ्वी में कोई नहीं எசேக்கியேல் है। ராஜாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், एसेकियेल राजा के बारे அவனுக்கு में कहते முந்தின हैं, பிந்தின ஒருவன் இருந்தது இல்லை. उसके आगे और पीछे उसके समान कोई சோதரம் नहीं है। சோதரம் சோதரம் அதே போல தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், वैसे ही दाऊद के बारे में कहते தாவீதை हैं, பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். दाऊद के बारे में कहते हैं, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, प्रेरितों की किताब 13वां अध्याय 22वां वचन पढ़ते समय, ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया, அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? फिर परमेश्वर சோதரம் कहता என் है, இருதயத்துக்கு मेरे हृदय का ஏற்றவன், वो என் समान, இருதயத்துக்கு ஏற்றவன், मेरे हृदय के समान என் है, இருதயத்துக்கு ஏற்றவன், मेरे हृदय के अनुसार சோதரம் है, என் இருதயத்தை எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன், मेरे मन के अनुसार करने சோதரம் वाला। ஆகினால इसलिए இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும். आज सोच कर देखना சோதரம் है, சாட்சி வேணும், गवाही चाहिए, உலகத்திலே சாட்சி வேணும், और संसार में அக்கம் गवाही பக்கமத்திலே சாட்சி வாழ்க்கை வேணும், आस पास में गवाही தேவனுக்கு की முன்பாக சாட்சி ஜீவிக்கணும். परमेश्वर के सामने भी சோதரம் ஒரு गवाही பைபிள் देना है। தூக்கிட்டு வந்தா போதாது, केवल बाइबल उठा के आना ரட்சிக்கப்பட்டா काफी नहीं, போதாது, उद्धार पाना நான் काफी नहीं, பரலோகம் போயிடுவேன், स्वर्ग चला जाऊंगा, ரட்சிக்கப்பட்டா போதாது, वो वैसे நான் ही- ஆசீர்வாதமா இருப்பேன் நினைக்க வேண்டாம். मैं आशीर्वाद के साथ இன்றைக்கு रहोगे तो सोचो मत। சாட்சியா வாழ்ந்துகா. आज गवाही के साथ அதான் जीकर ஆண்டவர் देखिए, சொன்னார், वही परमेश्वर ने நீங்களே சாட்சி என்று சொன்னார். कहा, आप लोग ही गवाही होकर சோத कहा। வேதத்துல शास्त्र पर சோத சுவிசேஷ புத்தகம் 4 இருக்கிறது. सुसमाचार के पुस्तक 4 है। ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर 5வது சுவிசேஷ புத்தகத்தை 5वें सुसमाचार को சோதரம் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். परमेश्वर हमें रखा है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की சோதரம் महिमा हो। ஆகினால इसलिए சோதரம் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கலாம். यूसुफ के बारे में देख सकते हैं। யோசேப்பு यूसुफ जो है சோதரன் சிறைச்சாலை அடைக்கப்பட்டு இருக்கிறான். वो बंदीगृह में बंधा சோத गया है। ராஜா ஒரு பெரிய சொப்பனத்தை கண்டான். राजा ने बड़े एक स्वप्न அதை को देखा, ஒருத்தராலும் சொல்ல முடியல. वो किसी से भी छुड़ा नहीं சோத पाया। அப்போ ஒருத்தன் சொல்றான், तो वो कहता है, சோதன் சிறைச்சாலைக்கு யோசேப்பு, बंदीगृह में சோதன் यूसुफ, நானும் இப்படிதான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், मैंने भी इस प्रकार அவன் के எனக்கு स्वप्न को இதெல்லாம் देखा, விளக்கி தந்தான் उसने मुझे स्पष्ट कर என்று दिया, அவன் சொல்லுகிறான். ऐसा उसने कहा। அப்போ ராஜா तब राजा யோசேப்பை சிறைச்சாலை வர வைத்து यूसुफ को அவன் बंदीगृह से ले நான் आकर, உன்னை குறித்து நான் கேள்வி அறிந்து கொண்டேன். वो कहता है कि तेरे बारे में अच्छा சோத்திரம் जाना हूं। ஆதியாகமம் புஸ்தகத்துல उत्पत्ति की किताब 41ஆம் அதிகாரம் 41वां अध्याय 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 15वां वचन पढ़ते அங்கே समय ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், वहां पर பார்வோன் யோசேப்பை நோக்கி, फारून यूसुफ को देखकर, சோத்திரம் நான் ஒரு சொப்பனம் கண்டேன், मैंने एक स्वप्न को देखा, அது அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, उसके अर्थ को बताने நீ कोई नहीं है, சொப்பனத்தை கேட்டால் ये स्वप्न को அது सुनेगा तो அர்த்தத்தை சொல்லுவா என்று उसका मतलब बताएगा உன்னை करके, குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றார். तेरे बारे में मैं जाना हूं करके कहा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। நம்ம குறித்து எத்தனை பேர் நல்லது கேள்விப்படுறா? हमारे बारे में कितने लोग अच्छे சோதரம் जानते நம்ம हैं? குறித்து சோதரம் அவரா இப்படிப்பட்டவரு,
वो कोई कहेगा कि சோதரம் ये इस प्रकार है, தீமையை தான் கண்டிப்படுவான். वो बुराई करके जाना அவனா होगा, மோசமானவன், वो गलत அவனா मनुष्य है, இப்படிப்பட்டவன், वो इस प्रकार का நம்ம मनुष्य சொல்ல முடியுதா? ऐसा कह सकते நம்மை हैं குறித்து क्या? கேள்விப்பட்ட மக்கள் எல்லாம் हमारे बारे में सुनने எப்படி लोग சாட்சி பகிர்ந்து கொள்கிறார்கள்? वो गवाही को बांटते हैं யோசேப்பு क्या? குறித்து கேள்விப்பட்ட உடனே यूसुफ के बारे में सुनते சோதரம் ही அவன் அப்படிப்பட்டவன், वो उस प्रकार का சொப்பனத்தை मनुष्य, சொல்லுகிறவன், वो स्वप्न को बताने वाला, நல்லவன், वो अच्छा है, சாட்சி பெற்றானே. वो गवाही पाया। இன்னைக்கு நம்மை நம்ம குடும்பத்தை குறித்து, आज हमें நம்மை परिवार के நம்முடைய बारे में, பிள்ளைகளை குறித்து हमारे बच्चों के बारे में சொல்லுகிற பொழுது कहते நாம் समय எப்படிப்பட்டவளாய் हम இருக்கிறோம் किस प्रकार के இன்னைக்கு हैं, சிந்திக்கணும். जरा सोचना இன்னைக்கு है, நான் சிந்திக்கணும். आज हम सोचना ஏன் है, ஆசீர்வாதம் இல்ல? क्यों आशीर्वाद ஏன் नहीं है, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல? क्यों परिवार आशीर्वाद எத்தனை नहीं வருஷம் சபைக்கு போற? कितने साल से சோதரம் कलीसिया में எத்தனை जाते வருஷம் சபைக்கு போய்கிட்டு இருக்க? हो? कितने साल से कलीसिया जा சோதரம் रहे हो? எத்தனை வருஷம்? इतना ஏன் साल, ஆசீர்வாதம் இல்ல? क्यों आशीर्वाद नहीं है? ஏன் இல்ல? சாட்சி இல்லையா? क्यों नहीं, लेकिन गवाही नहीं எல்லாம் है, இருக்கு. बाकी सब है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்துல पहले राजा சோதரம் 17ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானா 17वां अध्याय சோதரம் देखिए, எலியாவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. एलिया के बारे में लिखा இந்த गया। ஆகாப் ராஜாவுக்கு इस आगाब பயந்து राजा இந்த எலியா போகிறான். को एलिया जाता சோதரம் है, இந்த எலியாவை கத்தர் इस एलिया காகத்தை கொண்டு போஷிக்கிறார். कौवे के लोगों को चलाता காகத்தை है, கொண்டு போஷித்த பின்பு कौवे के द्वारा அப்ப எலியாவை பார்த்து சொல்லுகிறாரு, तब एलिया को देखकर कहता சோதரம் है, நீ சாரிபாத்துக்கு போ. तू सारी बात को जा। நீ சாரிபாத்து போனா सारी बात को जाते அங்க समय ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். वहां पर मैंने एक विधवा को आज्ञा दिया है, ஹalleluya. हालेलुया। உன்னை போஷிக்கும்படியா, तुझे दृप्त உன்னை करने के लिए, காப்பாற்றும்படியா, तुझे बचाने के लिए, உனக்கு தேவையான சகலத்தையும் செய்யும்படியா तेरे जरूरत सारे कार्य करने के लिए। சாரிபாத் ஊரில் இருக்கிற ஒரு விதவைக்கு நான் சொல்லி இருக்கிறேன் சொன்னார். सारी बात शहर में विधवा को तेरे लिए मैं ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சோதர சாரிபாத் ஊர்ல सारीबाद नगर में எத்தனையோ விதவை இருந்தாப்பாயா, कितने विधवा ஆனா होंगे, ஆண்டவர் लेकिन ஒரு परमेश्वर விதவை மட்டும் தெரிந்து கொண்டார். एक विधवा को चुन लिया। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र சோதர नाम की महिमा வாசிப்போமானா पढ़ेंगे तो கர்த்தருடைய மனுஷருடைய சொல்லி கேட்கிறவன் தாயா, परमेश्वर की मनुष्य को शब्दों को கர்த்தருடைய सुनकर, வார்த்தை கேட்கிறவன் தான். परमेश्वर के शब्दों को सुनने இந்த वाला है। விதவையை ஏலியா சந்திக்கிறாரு. ये विधवा को சோதர परमेश्वर चुनता சந்தித்த है। போது उसे मुलाकात அவன் करते समय சொல்லுகிறான், இப்படி எல்லாம் இருக்கு, वो कहती है, इस எங்கிட்ட प्रकार है, ஒண்ணுமே கிடையாது, मेरे पास कुछ नहीं சரி है, இருக்குல்ல முதல்ல கொண்டு வா. वो जो है उसे அவன் थोड़ा வீட்டுக்கு लिया। போன போதோ वो घर पे जाते அந்த समय தேவ மனுஷருடைய வார்த்தையின்படியே वो परमेश्वर के முதலாவது मनुष्य के செய்து द्वारा கொண்டு வந்து கொடுத்தா. पहला रोटी लेके आकर दिया। இன்னைக்கு யோசித்து பாருங்க, आज सोच कर देखिए, சோதரன் நம்ம குறித்து, हमारे बारे நம்ம में, வீட்டை குறித்து हमारे घर के எத்தனை बारे में ஊழியக்காரர் சொல்ல முடியும்? कितने सेवक कह सकते हैं, சோதரன் எத்தனை ஊழியக்காரர் இந்த வீடு எப்படிப்பட்டது कितने सेवक ये घर எத்தனை किस சொல்ல प्रकार है? முடியும்? சாட்சி இருக்கிறதா? ऐसा गवाही कह सकता है சாட்சி क्या? இல்லாதபடியினாலே गवाही नहीं है, நம்ம इसलिए குடும்பங்கள் ஆசிரிக்கப்படல. हमारी परिवार अभी சாட்சி आशीर्वाद नहीं पाए। இல்லாதபடியினாலே गवाही नहीं है, நம்ம इसलिए குடும்பங்கள் நன்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. हमारे परिवार भलाई नहीं पाए। ஹalleluya. हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र இந்த नाम நாளில் சிந்தித்து பாருங்க, इस दिनों में सोच कर நம்முடைய देखिए, வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, हमारे जीवन में என் सोच कर குடும்பம் ஆசிரிக்கப்படாமல் இருப்பதற்கு, मेरे परिवार आशीर्वाद என் नहीं पाने के குடும்பங்கள் लिए, ஆசிரிக்கப்படாமல் இருப்பதற்கு अभी तक आशीर्वाद नहीं पाने के लिए சாட்சியை காக்கணும், गवाही को रक्षा करना சாட்சி है, இருக்கணும். गवाही होना चाहिए। ஹalleluya. हालेलुया, எல்லாங்கத்துல சோதரம் பண்ணுவோம். हम सब परमेश्वर की स्तुति சோதரம் करेंगे। சோதரம் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर इजराइल घराने को ஆரோன் आशीर्वाद करता குடும்பத்தாரை है और ஆசீர்வதிக்கிறார். हारून परिवार को भी கர்த்தருக்கு आशीर्वाद करता பயப்படுகிற है। परमेश्वर को சிறியோர் भय பெரியோர் எல்லாம் मानने, ஆசீர்வதிக்கிறார். छोटे से बड़े को हर நம்ம एक को குடும்பம் आशीर्वाद ஆசீர்வதிக்கப்படுவதற்கு तो हम भी आशीर्वाद இந்த पाने के लिए கொர்நேல் குடும்பத்தை போல इस कोर्नेल ஒரு परिवार के மனதிலே समान காணப்படணும். एक मन हमारे இந்த अंदर கொர்நேல் दिखता है। குடும்பத்தை போல इस कोर्नेल परिवार के சாட்சி समान உள்ளதா இருக்கணும். एक गवाही के समान இப்படிப்பட்ட जीना है। அனுபவத்தை நமக்கு தந்து குடும்பத்துக்கு தந்து इस प्रकार के கொஞ்ச अनुभव हमें நேரம் हमारे கர்த்தர் परिवार को देकर ஆசீர்வதிக்கும்படியாக आशीर्वाद करने சோதரம் के எல்லா लिए கரண்டிலும் சோதரம் सब பண்ணுவோம். हाथ को उठा எங்க के स्तुति குடும்பத்துக்கு ஒரு करेंगे। மனம் தேவை ஆண்டவரே. हमारे परिवार में एक मन की சோதரம் என் आवश्यकता है। குடும்பத்திலே ஆண்டவரே मेरे परिवार के சோதரம் परमेश्वर சாட்சி உள்ள வாழ்க்கைகளுக்கு வேணும் ஐயா. गवाही के जीना हमें जरूरत है எல்லாரும் प्रभु। சோதரம் सब பண்ணுவோம். लोग स्तुति அல்ல करेंगे। ஆண்டவரே, சோதரம் 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 தகப்பனே உம்மை துதிக்கிறோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவார். களி கூறுவோ களி கூறுவோ கர்த்தர் சொன்ன வாக்குதத்தம் சொல்லி மகிழ்வோ. களி கூறுவோ களி கூறுவோ கவலைகள் மறந்து கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ. கர்த்தர் சமூகத்தில்
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की மூன்றாவதாக और तीसरा जो है குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட परिवार आशीर्वाद இந்த पाने के लिए கொர்நேலியு வீட்டில் இருந்த காரியம் इस कोर्नेलियस घर में दिखाई ஸ்தோத்திரம். देने அதே का 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமானால் उसी 10वां अध्याय दूसरा वचन पढ़ते அவர்கள் தேவ பக்தி உள்ளவனும் वो परमेश्वर தன் के भक्त வீட்டார் அனைவரோடும் और सारे घराने समेत ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया வீட்டார் அனைவரோடும் घराने समेत அவர்கள் ஒருமனப்பட்டு वे एक मन होकर தான தர்மங்களையும் वो दान धर्म எப்பொழுதும் वो निरंतर ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருந்தார்கள். वो करने वाला था. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम இந்த की महिमा. குடும்பத்துல ये परिवार में பிரிவினை இல்ல, अलगपन नहीं था, ஐக்கியம். उसमें संगति था. ஹல்லேலூயா. हालेलुया. பிரிவினை இல்லாத குடும்பம், वो बिना बिछड़ पर अलगपन नहीं था. ஐக்கியத்தோடு வாழற குடும்பம். वो संगति भरा हुआ ஒரு जीवन மனம் था. வேற, एक मन अलग है ஐக்கியம் வேற. और संगति अलग है. ஹல்லேலூயா. हालेलुया. ஐக்கியம் என்று சொன்ன பிரிவினை கிடையாது. संगति कहेंगे तो उसमें कोई बिछड़पन அதான் नहीं है. இதை குறித்து इसके बारे में பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற போதோ पवित्र पौलुस कोरिन्थियों के ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் புத்தகம் पहला कोरिन्थियों की किताब ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் पहलावा अध्याय ஸ்தோத்திரம் 10வது வசனத்தை வாசிப்போமானால் उसका 10वां वचन पढ़ते அங்கே समय ஆண்டவர் சொல்லுகிறார், वहां पर परमेश्वर कहते ஸ்தோத்திரம் हैं, சகோதரரே हे भाइयों நீங்கள் எல்லாரும் तुम सब ஒரே காரியத்தை பேசவும் एक ही शब्दों को बात பிரிவினை करें இல்லாமல் बिना अलग ஏக மனதும் एक मन ஏக யோசனையும் और एक ही विचार உள்ளவர்களாய் होते हुए சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று आप स्थिरता से நம்முடைய रहने के लिए கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். प्रभु यीशु मसीह के नाम से आपको सलाह देता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. பிரிவினை फुट பிரிவினை இல்லாம இருக்குது ஐக்கியம். तो बिना फुट का रहना वाला ही वो हालेलुया. हालेलुया. ஐக்கியம் என்றா एकता कहेंगे तो ஸ்தோத்திரம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. एक के साथ एक मिला रहना. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஸ்தோத்திரம். இந்த சரீரத்துல ये शरीर में இந்த கை இணைந்திருந்தாதான் கை செய்யப்படும். ये हाथ जुड़ा रहेगा तो ये हाथ काम कर सकता அதான் है. ஏக சிந்தை, वही एक सोच, அதான் ஏக மனது, वही एक मन ஏக யோசனை. और एक ही विचार. ஆகியனால इसलिए இது ஒன்றோடு இணைந்திருந்தாதான் ये एक के साथ जुड़ा रहेगा तो ही செயல்படும். वो काम करेगा. இது இணைக்கலனா ये जुड़ा नहीं रहेगा இது तो செயல்படாது. ये काम नहीं करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த சரீரத்தின் அவயமெல்லாம் ये शरीर के सारे अवयव ஒன்றோடு இணைந்திருக்கிறபடினால एक ही साथ जुड़ा है. इसलिए அப்போ கால்ல கல்லு பட்ட உடனே पैर में पत्थर लगते ही சோத்திரம் கண்ணுக்கு சோத்திரம் போகுது, नजर उधर जाता है, சோத்திரம் வாயில சத்தம் வருது, मुंह में आवाज आता है, உதவி செய்ய கை உடனே ஓடுது. वो सहायता करने के तुरंत हाथ बढ़ता है. உன்னோடு இணைந்து இருக்கிறதுயா. वो सब एक साथ जुड़ा है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த காலுக்கு கைக்கெல்லாம் பிரிவினை இருந்தா यदि ये पैर और हाथों को फुट இந்த होगा கால்ல तो அடிபட்ட உடனே इस पैर में मार लगते ही இந்த கையை பார்த்து தானே வேற எங்கன போயிட்டு இருக்கும். ये हाथ देखते ही दूसरे जगह जाता இதை था. இசைக்கவில்லை என்றா ஒன்றா இல்லைனாக்கா इसे एक साथ मिलाए नहीं होगा तो ஐக்கியமா இல்லைன்னா வேற எங்கன போயிட்டே இருக்கும். इसके साथ संगति नहीं होगा तो இது दूसरी जगह जाएगा. ஐக்கியமா இருக்கிறபடினால ये स्थिति में है. इसीलिए கண்ணுல தூசு பட்டாலும் आंख में धूल बैठते ही உடனே கை ஓடுகிறது. तुरंत ही हाथ वहां पर जाता है. சோத உடனே வாய் சத்தம் எடுக்கிறது. तुरंत ही मुंह में आवाज आने लगता है. சோத நம் துணி சோத அவிழ்ந்து போனாலே हमारा कपड़ा उतरते ही உடனே ஓடுகிறது. तुरंत हाथ जाता है. சரி கை உதவி செய்ய ஓடுகிறது. हाथ सहायता करने में बढ़ता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम அப்ப की महिमा. ஐக்கியம் என்றா तो संगति कहेंगे तो பிரிவினை இல்லாம ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. बिना फूट के एक दूसरे के साथ मिला रहता சோதம் है. இதை குறித்து பரிசுத்த பவுல் சொல்றாரு. इसके बारे में पवित्र पौलुस कहता है. ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல रोमियो की किताब 12वां சோதம் अध्याय 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसके 5वां அநேகராகிய நாமும் कई लोग கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க मसीह के अंदर एक ही होने के साथ ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். एक दूसरे के हम अंग है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. பிரிவினை இல்லாம இருக்கணும். वो बिना फूट के हम रहना चाहिए. சரீரத்திலே பிரிவினை இருக்கக்கூடாது. शरीर में फूट होना ही नहीं பிரிவினை चाहिए. வந்துட்டு இது கோமா ஸ்டேஜ் ஆகுது. वो फूट आगे तो कोमा स्टेज இந்த में हो गया. கையை சோதம் இன்னொரு கையை கொண்டு தான் தூக்கி வைக்கணும். ये हाथ को दूसरे हाथ के द्वारा उठा के இந்த रख सकते கால் हैं. தனி ஆயிட்டனா ये पैर अलग हो இந்த गया तो கால் இன்னொரு கையை கொண்டு தான் தூக்கி வைக்கணும். ये पैर को दूसरे हाथ से ही उसे उठा कर रखना पड़ेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா.
ஹalleluya हालेलुया ஆகிய பிரிவினை இருக்க கூடாது इसीलिए फूट नहीं होना चाहिए சோதரம் குடும்பத்திலே பிரிவினை வரக்கூடாது और परिवार में भी फूट नहीं होना चाहिए ஹalleluya हालेलुया சோதரம் ஆகிய நல்ல புருஷ மனைவி பிள்ளைகளுக்கு பிரிவினை இருக்க கூடாது इसलिए पति पत्नी बच्चों के अंदर फूट नहीं होना சோதரம் चाहिए சகோதரத்துக்குள்ள பிரிவினை வரக்கூடாது और भाईचारों में भी फूट नहीं होना चाहिए ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஆகியனால தான் इसलिए ரோமர்ல எழுதுகிறாரு रोमियो में लिखता है அநேகராய் இருக்கிற நாம் कई लोग हैं समान हम கிறிஸ்துவுக்குள் मसीह के ஒரே अंदर சரீரமாய் एक ही शरीर के समान ஒருவருக்கு ஒரு அவயங்களா இருக்கிறோம் और एक दूसरे के अंग அப்ப समान கிறிஸ்துவுக்குள்ள तो मसीह के நாம் अंदर எல்லாரும் ஒரே அவயம் तो सभी लोग एक ही अंग है அப்ப கிறிஸ்துவின் அவயங்களா கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கிறோம் तो मसीह के अंदर एक ही अंग है ஒருவருக்கு ஒரு அவயங்களா இருக்கிறோம் और एक दूसरे के लिए हम अंग है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஒரு சபையில 10 பேர் இருக்காங்க तो कलीसिया में 10 जन அந்த है 10 பேரும் तो 10 जन ஒரே சரீரம் एक ही शरीर है 10 பேரும் 10 लोग ஒவ்வொரு அவயம் एक प्रकार के अवयव है ஹalleluya हालेलुया ஒரு சகோதரன் கையா இருந்தா एक भाई हाथ होगा तो இன்னொரு சகோதரன் இன்னொரு கையா இருக்கான் एक भाई दूसरा हाथ है இன்னொரு சகோதரன் காலா இருந்தா और दूसरा भाई पैर होगा तो இன்னொரு காலா இருக்கான் और एक दूसरा पैर है சகோதரன் இவ்விதமாக तो इस प्रकार சகோதரன் ஒவ்வொரு அவயங்களா இணைக்கப்பட்டு இருக்கிறோம் हर एक लोग इस प्रकार अंग के समान இன்னைக்கு जुड़े गए இதெல்லாம் हैं சிந்தித்து பாருங்க तो इस प्रकार அதே सोच போல के தான் देखिए, उसी समान है। சபையிலும் சரிதான் कलीसिया में भी ठीक है வீடுகளிலும் சரிதான் और घर में भी ठीक है அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில तो आज हमारे ஒரே जीवन में குடும்பத்தில் இருக்கிறோம் एक ही परिवार ஒரே में है, ரத்தத்துல பிறந்தவங்க एक ही लहू के द्वारा ஒரே पैदा हुए, கருவிலே பிறந்தவங்க एक ही कोख में ஒரே जन्मा है, குடும்பத்தில் இருக்கிறவங்க एक ही परिवार में ஒண்ணா है, இருக்க முடியலையே वो एक साथ नहीं रह சோதரம் पाते हैं। திருமணம் ஆகிற பொழுது शादी होते ही சோதரம் போதகர் சொல்லுகிறார்கள் वो இனி இவர்கள் இருவராயிராமல் आज से ये लोग दो नहीं இவர்கள் है, ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் ये लोग एक ही शारीर है, இனி இவர் இருவர் அல்ல ये लोग दो जन ஒரே नहीं है, மாமிசமாய் இருப்பார்கள் एक ही शरीर என்று प्रकार है। சொல்லி அவர்கள் திருமணத்தை முடித்து வைக்கிறார்கள் इस प्रकार कहते हैं उन्हें शादी करके रखते हैं எங்கே ஒரு மனமா ஒரே ஒரே மாமிசமா இருக்கா और कहां पर एक शरीर है वो लोग ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर के पवित्र नाम की சோதரம் महिमा हो। இன்றைக்கு अनेक சரீரம் பிரிஞ்சு கிடக்குயா आज कई प्रकार के शरीर बिगड़े हुए பிரிஞ்சு हैं கிடக்கு वो ईगो बिछड़ गए। प्रॉब्लम उनके अंदर ईगो प्रॉब्लम हो गया ஈகோ ப்ராப்ளம் ईगो प्रॉब्लम हो गया சோதரம் ஈகோ ப்ராப்ளம் வந்துட்டு ईगो प्रॉब्लम आ गया है ஈகோ வந்தவனே பிரிஞ்சு போயிடுறாயா ईगो आते ही बिछड़ जाते हैं நீ பெரியவனா நான் பெரியவனா तू बड़ा है क्या मैं बड़ा हूं சோதரம் இப்படியே பிரிஞ்சு போகுது इस प्रकार बिछड़ जाते சோதரம் हैं உயர்வா தாழ்வா ऊंचा है क्या இப்படி नीचा है பிரிஞ்சு போகுது इस प्रकार बिछड़ जाता சோதரம் है விட்டு கொடுக்க தன்மை கிடையாதுயா उसे छोड़कर देने के लिए मन புருஷன் नहीं விட்டு है கொடுக்க தன்மை கிடையாது पति को छोड़ மனைவி के விட்டு கொடுக்க தன்மை और கிடையாது पत्नी को छोड़ பிள்ளைகள் के விட்டு கொடுக்க தன்மை கிடையாது और बच्चे लोग को छोड़ இன்னைக்கு के देने அநேக मन नहीं। தனித்தனியா பிரிவினை உண்டாகிட்டு इस प्रकार एक अलग अलग पन का फूट हो படிப்பு गया है பிரிவினை ये फूट हो गया है படிப்பு பிரிவினை पढ़ाई फूट ஜாதி है பிரிவினை और जाति की फूट है சோதரம் சம்பளம் பணம் பிரிவினை पैसे की फूट है வசதி எல்லாம் பிரிக்குது और सारी शौकत फूट करता है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर की पवित्र சில नाम में குடும்பத்துல காதல் வந்து பிரிச்சிருது कई परिवार में प्रेम आते ही बिछाड़ ஓ देता है காதல் வந்து பிரிச்சிருது பிரேமனை प्रेम आकर बिछाड़ देता है ஹalleluya हालेलुया லவ் வந்து பிரிச்சிருது பாரியா प्यार आकर उनका बिछड़ இன்னைக்கு देता யோசித்து है பாருங்க ये सोच உன் कर வாழ்க்கையில ஜீவித்துல आपके जीवन இந்த में जिंदगी में குடும்பம் மலர்ந்து லவ்னால பிரிஞ்சு போகுது பாருங்க ये परिवार प्यार के द्वारा இந்த बिछड़ जाता லவ்னால புருஷன் பிரிஞ்சு है போறான் और प्यार के द्वारा லவ்னால पति மனைவி பிரிஞ்சு और போறான் प्यार के द्वारा पत्नी बिछड़ जाता லவ்னால பிள்ளைங்க பிரிஞ்சு है போகுது और प्यार के द्वारा बच्चे बिछड़ ஹalleluya जाते हैं हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर की पवित्र இன்னைக்கு नाम में சிந்தித்து பார் आज सोच कर இன்னைக்கு देखिए யோசித்து आप பாருங்க विचार करके देखिए ஆகினால் தான் ஆண்டவராக தேவன் சொன்னார் इसलिए परमेश्वर ने कहा சோத்திரம் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே एफेसी की किताब சோத்திரம் 4 3வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ उसका तीसरा वचन சோத்திரம் ஒரு மனதை காத்துக்கொள் एक मन को रक्षा कीजिए ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்க एक मन को रक्षा ஒரு कीजिए மனதை காத்துக்கொள் एक मन को रक्षा சோத்திரம் कीजिए எபேசியர் புஸ்தகம் एफेसी की किताब 4ஆம் அதிகாரத்திலே 4 अध्याय சோத்திரம் 3 வாசிப்போமானா उसके 3 में அங்க पढ़ेंगे तो ஆண்டவர் சொல்லுகிறார் वहां पर परमेश्वर சமாதான கட்டினாலே समाधान के साथ ஆவியின் ஒரு மனதை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிரு आत्मा के एक मन के साथ रक्षा करने ஆவியின் जागरूक ஒரு மனதை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிரு आत्मा के एक मन ஆகிய के साथ நாளை रहने நாம் का யோசித்து பார்க்கணும் जागरूक। इसलिए हम सोच कर देखना है சோத்திரம் யோசித்து பார்த்து सोच कर देखकर சிந்தித்து பார்த்து विचार कर எங்க என் குடும்பத்துல कहां पर मेरे परिवार பிரிவினை में வந்து இருக்கிறது जो फूट आ गया है பிரிவினை फूट आ गया है ஈகோ வந்து பிரிக்கிறது ईगो आकर बिछड़ जाता ஜாதி है வந்து और பிரிக்கிறது जाति आकर பணம் வந்து பிரிக்கிறது पैसा आकर மொழி बिछड़ வந்து जाता है பிரிக்கிறது और काम आकर बिछड़ जाता है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஒன்றா இருக்க முடியல हम एक साथ नहीं रह ஒன்றா पाते இருக்க முடியல एक साथ नहीं रह पाते சோத்திரம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆன போய் பிரிஞ்சு போறாயா शादी होकर 10 साल में बिछड़ जाते हैं 10 வருஷம் பிறகு தெரிந்து உன்னை சோத்து முதலே தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான் वो कहता है 10 साल के बाद
पहले ही जाना होता तेरे से मैं शादी नहीं ஹalleluya किया। हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र இன்றைக்கு नाम अनेक की हो। கிறிஸ்தவ குடும்பங்கள் आज कई मसीही பிரிந்து परिवार के जीवन கிடக்கிறது. में वो बिछड़े இந்த पड़े हैं। உலகத்திலே हाँ, इस संसार में டைவர்ஸுக்காக वो डाइवर्स के சோத்த लिए முதல்ல நிக்கிறது पहले साल சோத்த में கிறிஸ்தவ குடும்பம் தான். वे मसीह के परिवार ही है। மெஜாரிட்டி கிறிஸ்தவ குடும்பம் தான். वो मेजॉरिटी जो है கிறிஸ்தவ தான் இன்னைக்கு டைவர்ஸ் அதிகமா நின்னுகிட்டு मसीहा இருக்கு. के परिवार ही अधिकता से இன்னைக்கு डाइवर्स யோசித்து करते பாருங்க. हैं। आज सोच कर देखिए ஐக்கியம் वहाँ संगति ஐக்கியம் வேணும். संगति चाहिए ஐக்கியம் வேணும்யா. संगति चाहिए। ஐக்கியம் இல்லாம संगति के நீ बिना பரலோகம் போக आप முடியாது. स्वर्ग नहीं जा सकते। சோத்திரம் உன்னோடு கர்த்தர் இணைத்து இருக்கிறாரா? आपको परमेश्वर அதை मिला ஏன் है क्या? பிரிக்கிற? उसमें क्यों அதை ஏன் बिछड़ते நீ हो? பிரிச்சு வைக்கிற? क्यों उसे अलग करते हो? ஹalleluya हालेलुया। ஹalleluya. குடும்பத்தை பிரிக்காதே. आपके परिवार को மனைவியை बिछड़- பிரிக்காதே. आपके पति को புருஷனை बिछड़ो मत। பிரிக்காதே. आपके पति को பிள்ளைகளை अलग मत பிரிக்காதே. करो। बच्चे को अलग मत कीजिए। ஹalleluya हालेलुया। சோதி இன்றைக்கு ஒருவேளை உன் குடும்பங்கள் பிரித்து இருக்குமானா आज यदि आपका சோதி परिवार अलग இன்றைக்கு हुआ ஒன்றா तो கூடுங்க. आज एक साथ मिल இன்றைக்கு ஒன்றா जाइए। கூடுங்க. आज एक साथ मिल ஒன்றா जाइए। சேர்ந்து வாழுங்க. एक साथ मिलकर जिए। வாழ்வர் சால்வோ. वो जिएंगे ஒரு मरेंगे। முறை தான் வாழ போகிறாய். एक के साथ ही ஒரு जीना முறை தான் ஜீவிக்க है। एक போகிறாய். मन के साथ ही जीना இது நீ है। தனியா வாழ்ந்து என்ன சாதிட்ட? आप अकेले जीकर क्या சோத प्राप्त தனியா किए हो? இருந்து என்ன சாதிச்சிட்ட? आप अकेले रहकर क्या சோத साबित இந்த किए हो? உலகத்துல உன்னை சொல்லாத சொல் அல்ல. इस संसार में உன்னை कहा हुआ குறித்து शब्द नहीं। பேசாத பேச்சு அல்ல. आपके बारे में कहा हुआ बात சோத नहीं है। இவனுக்கு ஒரு குடும்பம், इसके लिए एक परिवार, இவனுக்கு ஒரு மனைவி, इसके लिए एक पत्नी, இவளுக்கு ஒரு புருஷன், इसके लिए एक पत्नी, இவளுக்கு ஒரு குடும்பம் என்று சொல்லுகிறது इसके लिए एक पत्नी ஈனமான कहने वाले। வார்த்தைகள் அல்லவா? ऐसा दुष्ट ஈனமான बात है। பேச்சுகள் इस அல்லவா? प्रकार एक இதெல்லாம் नीच நம்முடைய बात है। வாழ்க்கையிலே इस प्रकार हमारे எத்தனை जीवन में கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். कितने हम सुन रहे இவைகள் हैं। மாற வேண்டும் என்றால் ये बदलना है இன்றைக்கு तो உன் குடும்பத்தை ஒன்றாக சேர்க்கட்டும். आज आपके परिवार உன் एक பிள்ளைகள் साथ ஒன்றாக मिलाइए। வாழட்டும். आपके बच्चे को एक साथ உன் मिलकर பிள்ளைகள் खिलाइए। இன்னைக்கு ஒன்றாக சேரட்டும். आप लोग பிரிவினைகள் மாறட்டும். फूट बदलने दीजिए। கலைகள் பிடிக்கெடுக்கப்படட்டும். वो सारे வேற்றுமைகள் களையட்டும். सारे अलगपन சோதம் बदलने दीजिए। ஐக்கியப்பட்டு வாழுங்க. संगति के साथ அப்ப जिए। கர்த்தர் குடும்பத்தை தழைக்க பண்ணுவா. तब परमेश्वर परिवार को ஒருவேளை मजबूत करेगा। இந்த 5வது மாதத்திலே हो सकता है 5वें உங்கள் महीने குடும்பங்கள் பிரிவினை இருக்குமானா, आपके परिवार में फूट होगा உங்கள் तो குடும்பத்தில் பிரிந்து இருப்பீர்களானா, आपके परिवार में फूट இந்த होगा சத்தத்தை तो கெடுக்க தேவ பிள்ளைகளே, इस आवाज को सुनने சோதம் உங்கள் परमेश्वर குடும்பங்கள் ஒரு நாள் பிரிந்து போக கூடாது. आपके परिवार நீ कभी नहीं பிரிந்து फूटना தனியா है। வாழக்கூடாது. आप कभी अलग नहीं நீ जीना है। திருமணமாகி சன்னியாசம் இருக்கக்கூடாது. आप शादी होकर सन्यासी नहीं बनना திருமணமாகி है। நீ வேறு வாழ்க்கை வாழக்கூடாது. आप शादी होकर आप अलग नहीं जीना है। ஆக இன்றைக்கு इसलिए உன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழு. आपके परिवार के साथ मिलकर இன்றைக்கு जिए। மனைவியோடு சேர்ந்து வாழு. आज ही पत्नी के இன்றைக்கு साथ பிள்ளைகளோடு जीकर சேர்ந்து வாழு. आज ही बच्चों के இன்றைக்கு साथ ஒரே जिए। சரீரமா வாழ்ந்து आज கொள். एक ही शरीर சபைக்குள்ள बनकर जिए। பிரிவினை இருக்கிறதா? क्या कलीसिया சபைக்குள்ள में பிரிவினை இருக்கிறதா? कलीसिया में फूट है உன் क्या? வீட்டுக்குள்ள பிரிவினை இருக்கிறதா? घर में फूट है क्या? பிரிவினை உண்டாக்குற காரியங்கள் என்ன? फूट होने वाला कार्य क्या है? பிரிவினை உண்டாக்குற காரியங்கள் என்ன? फूट होने वाला कार्य क्या அதை है? இன்றைக்கு கலைந்து போடு. आज इसे निकाल அதை दीजिए। இன்றைக்கு கலைந்து போடு. आज ही उतार फेंक ஐக்கியத்தை दीजिए। கெடுக்கிற காரியங்கள் என்ன? वो संगति को बिगाड़ने ஐக்கியத்தை वाला कार्य கெடுக்கிற காரியங்கள் என்ன? संगति को बिगाड़ने ஐக்கியத்தை वाला कार्य கெடுக்கிற காரியங்கள் என்ன? संगति को அதை बिगाड़ने वाला இன்றைக்கு कार्य கலைந்து போடு. आज ही उसे இன்றைக்கு फेंक கலைந்து दीजिए। போட்டு விட்டு आज ही उतार कर फेंक சோத்த कर ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். संगति को उत्पन्न ஐக்கியத்தை कर கட்டியெழுப்பிக் கொள்ளுங்கள். संगति को उत्पन्न அந்த कर ஐக்கியத்தை அவனை பரலோகம் கொண்டு போகும். वो संगति आपको அந்த स्वर्ग ஐக்கியத்தை ले அவனை மறுரூபம் மாற்ற முடியும். संगति आपको அந்த स्वर्ग- ஐக்கியத்தை தேவராஜ்யத்தை கொண்டு போக वो முடியும். संगति आपको परमेश्वर के இன்றைக்கு राज्य வாழ்க்கையில लेके जाएगा। ஜீவித்திலே आज आपके ஐக்கியத்தை जीवन में காத்துக்கொண்டு संगति को रक्षा ஐக்கியத்தை कीजिए। காத்துக்கொண்டு संगति को रक्षा பிரிவினைகளை கலைந்து விட்டு फूट को फेंक உன் कर குடும்பத்தை தலைக்கச் செய்யும்படியாய் आपको घर உன் को குடும்பத்தில் भरपूर ஆசீர்வாதத்தை करने கொண்டு के लिए, வரும்படியாய் आपके परिवार को சோத்த आशीर्वाद ஒரு देने के लिए, வாய்க்காலை உருவாக்கிக்கொள். आप एक सोते को बना लीजिए। கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். परमेश्वर आशीर्वाद करने के लिए कहा ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर சோத்திரம் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். इस्राएल घराने को आशीर्वाद ஆரோன் करता है குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். और हारून परिवार को आशीर्वाद करता குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். है। परिवार को आशीर्वाद करने वाला கொர்நேல் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு इस कोर्नेलियस परिवार आशीर्वाद அங்கே पाने ஒரு के लिए மனம் இருந்தது. वहां पर एक मन அங்கே था, சாட்சி இருந்தது. वहां पर गवाही அங்கே था, ஐக்கியம் இருந்தது. वहां पर संगति था, பிரிவினை இல்லை. बिछड़पन இந்த नहीं था। மூன்று அனுபவத்திலே ये तीन अनुभव நம்ம में குடும்பத்தில் என்ன இருக்கிறது हमारे परिवार में क्या है இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து आज जांच कर देख ஒரு மனதை உருவாக்குவோம். एक मन को उत्पन्न சாட்சியை करेंगे और உருவாக்குவோம். गवाही को उत्पन्न ஐக்கியத்தை करेंगे உருவாக்கி और संगति को उत्पन्न இழந்து करेंगे। போன ஆசீர்வாதத்தையும் खोए हुए பெற आशीर्वाद வேண்டிய ஆசீர்வாதத்தையும் पाए हुए இந்த आशीर्वाद நாளை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். इसके द्वारा पाने के கர்த்தர் लिए நம்மை सहमत करेंगे। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीर्वाद எல்லாரும் करेगा। தாட்டி ஒப்பு கொடுப்போம். सब लोग नम्र से प्रार्थना करेंगे। குடும்பமாக ஒப்பு கொடுப்போம். परिवार के साथ अर्पण ஆண்டவரே करें। हे प्रभु என் குடும்பத்தை ஆசீர்வதியும் मेरे ஆண்டவரே. परिवार को आशीर्वाद என் कीजिए, பிள்ளைகளை ஆசீர்வதியும் मेरे ஆண்டவரே. बच्चों को आशीर्वाद कीजिए। பின்னர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். थोड़ी देर सब स्तुति करके அல்ல प्रार्थना करें। ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்ல தகப்பனே கிருபிகா ஸ்தோத்திரம் கிருபிகா ஸ்தோத்திரம். அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அல்லாண்டவரே உம்முடைய கிருபை 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 கிருபைக்கா ஸ்தோத்திரம். அல்லாண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லாண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடமுண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடமுண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை. ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடமுண்டு. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. வியாபம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். அல்லாண்டவரே சோதரம் சோதரம் பசுத்த பிதாவே पवित्र परमेश्वर நன்றியோடு முத்திரிக்கிறோம். धन्यवाद की स्तुति இந்த करते நாளில் हैं। மட்டுமாய் इस दिनों में अब तक எங்களோடு இடைப்பட்டு हमसे मुलाकात ஆசீர்வாத की, கிருபைக்கு ஸ்தோத்திரம். हमें आशीर्वाद किया हुआ कृपा के लिए स्तुति हो। இஸ்ரவேல் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், इस्राएल परिवार को आशीर्वाद करने ஆரோன் वाला குடும்பத்தை और ஆசீர்வதிக்கிறவர், हारून परिवार को आशीर्वाद करने वाला, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு आशीर्वाद को पाने के लिए கொர்நேலிய குடும்பத்தை போல इस कोर्नेलियस परिवार के ஆண்டவரே समान ஒரு மனமாய் காணப்பட, एक मनता के साथ दिखाई देने के लिए, ஆண்டவரே சாட்சியாய் வாழ, गवाही के जीवन जीने के लिए, ஐக்கியமாய் வாழ संगति के जीवन जीने के लिए அனுக்கிரகம் பண்ண முடியும். परमेश्वर अनुग्रह कीजिए। இப்படிப்பட்ட அனுபவத்தை நாளிலே தந்து इस प्रकार के நீர் अनुभव எங்களுக்கு से வைத்திருக்கிற आप हमें रखे हुए ஆசீர்வாதத்தை आशीर्वाद குடும்பமாய் பெற்று परिवार पूरा पाने के இம்மையிலும் लिए, மறுமையிலும் आप ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட आशीर्वाद पाने கர்த்தர் के लिए உதவி செய்யும். परमेश्वर सहायता कीजिए। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. प्रार्थना करते अच्छे पिता, ஆமென் ஆமென்.